திட்டம் கிடைக்கும், தெளிவான நோக்கம் கிடைக்கும். அப்போது நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன், சரியா? அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த லெகசி, ஹிஸ்டாரிக்கல் லெகசி இருக்கக்கூடிய மக்களில் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து ஒருத்தருடைய லெகசியை சொல்கிறேன். அதை வச்சு அப்படி எல்லாருக்குமே இருக்கும். இப்போது எனக்கு இந்த நிகழ்வை தொகுத்துட்ருக்காங்கல்ல ஃபஹீம் சார், அவங்களுக்கு ஒரு பெரிய லெகசி இருக்குது. எனக்கும் தெரியாது, ஆனால் பட் காலப்போக்கில் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் எங்கள் துறையில் பணி செய்த மிஸ்ரி சலிமுதீன் சாப் அவங்களுடைய அக்கா அல்லது தங்கச்சி, அவங்களுடைய பேரன், அவங்களுடைய கிராண்ட்சன் மிஸ்ரி சலிமுதீன் சாப் அப்படின்னு ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ப்ரொஃபஸருடைய சிஸ்டருடைய கிராண்ட்சன், ரைட்டா? இவங்க மாமா ஒரு தடவை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க, இஸ்லாமியா காலேஜில் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், மிஸ்ரி சலிமுதீன் சாப் வாணியம்பாடியா, நேட்டிவ் வாணியம்பாடியா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இன்னும் நாங்கள் வாணியம்பாடி இல்லை, நாங்கள் மெட்ராஸ் அப்படின்னாரு. அவர் நாங்கள் மெட்ராஸ்ன்னு சொல்கிறத விட்டுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் அதுக்கப்புறம் சொன்னார், நாங்கள் சவுகார் பாஷா ஃபேமிலின்னாரு. எனக்கு தலையில் இருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஜில்லுன்னுச்சு கொஞ்ச நேரம். அவருக்கு என்னன்னா அவருக்கு தெரியும், அவங்களுடைய 4 தலைமுறைக்கு முன்னாடி சவுகார் பாஷான்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுடைய வாரிசு அவங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனால் எனக்கு சவுகார் பாஷாவுடைய ஹிஸ்ட்ரி தெரியும். சவுகார் பாஷா அப்படின்றது சென்னையில் பாதி சென்னை சவுகார் பாஷா. அது ஒரு காலகட்டத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி. டீமா காலித் சாப் வந்திருக்காங்க, அவங்கள மேடைக்கு வர வளைக்கிறோம். ஸோ சவுகார் பாஷா அப்படின்றது 200 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பாதி சென்னை அவங்களுக்கு. அப்போ எனக்கு அவர் சொன்ன விதம் ரொம்ப அசால்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் சவுகார் பாஷா ஃபேமிலின்னாரு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபஹீம் சார் கிட்ட கேட்டேன், ஃபஹீம், இந்த சவுகார் பாஷா ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதை நான் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா நான் யாரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் என்னை மிஸ்ரி சலிமுதீன் சாப், மிஸ்ரி சலிமுதீன் சாப்புடைய தம்பிக்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. சலிமுதீன் சாப் அப்போ இறந்துட்டாங்க, அதனால் சலாவுதீன் சாப் இருந்தாங்க. மிஸ்ரி சலாவுதீன் சாப், இப்போ மிஸ்ரி சலாவுதீன் சாப் இருக்கிறாங்க. ஸோ மிஸ்ரி சலாவுதீன் சாப் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. இங்கே தான் இருக்காங்க, வாணியம்பாடியில் தான் இருக்காங்க. நான் கேட்டேன், அவங்கள போய் சந்திக்கும் போது நான் கேட்டேன், நீங்கள் மெட்ராஸா, சவுகார் பாஷா ஃபேமிலியா? அவர் சொன்னார், ஆமாம், நாங்கள் சவுகார் பாஷா ஃபேமிலி தான் அப்படின்னாரு. அப்போது நான் கேட்டேன், உங்களுக்கு சவுகார் பாஷாவுக்கு மெட்ராஸில் ட்ரிப்ளிகேனில் ஒரு வீடு இருக்குல்ல அப்படின்னு. அவர் சொன்னார், நாங்கள் சின்ன வயசுலலாம் அங்கே தான் வளர்ந்தோம், அந்த வீட்டில் தான் வளர்ந்தோம் நாங்கள் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்புறம் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நானும் ஃபஹீம் சாரும் ஷுவேல் சாருடைய சன் மேரேஜுக்காக போயிருந்தோம். மேரேஜுக்கு போகும்போது ஆக்சுவலாக அந்த வீடு எப்படின்னா, நீங்கள் சென்னைக்கு போயிருந்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்டில் வாலாஜா மாஸ்க்குன்னு இருக்குது, பெரிய பள்ளின்னு சொல்லுவாங்க, ட்ரிப்ளிகேன் பெரிய பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கு போகணுன்னா ஒரு சின்ன நேரோ பேசேஜ் இருக்கும். அந்த நேரோ பேசேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு இருக்கும். கிரவுண்டுக்கு அந்த சைடு நேராக மஸ்ஜித் இருக்கும். கிரவுண்டுடைய லெஃப்ட்டில் இந்த வீடு இருக்கும், சவுகார் பாஷா அவங்க வீடு. இன்றைக்கி அது பழைய இதோட இல்லை, பட் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது. ஸோ அந்த வீடை பற்றி தான் அவர் சொன்னார் எங்ககிட்ட, மிஸ்ரி சலாவுதீன் சார். அந்த வீட்டில் தான் நாங்கள் வளர்ந்தோம், என்னுடைய சிஸ்டருக்கு இங்கே மேரேஜ் ஆன பிறகு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதுதான் எனக்கு மிஸ்ரி சலாவுதீன் சாப் சொன்னது. ஆக்சுவலாக அந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. அது என்னென்னா, இன்றைக்கி அது ஒரு பழைய அந்தஸ்தில் இல்லை அந்த வீடு. ஆனால் 200 வருஷங்களுக்கு முன்னாடி
மிகப்பெரிய அந்தஸ்தோடு இருந்தாங்க அங்கே. இப்போது நம்ம நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறோம். நபிகள் நாயகத்துக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் வந்தாங்க, இந்த 4 ஆர்த்தடாக்ஸ் கேலிஃப். அதுக்கப்புறம் வந்து உமையத் கேலிஃப் இருப்பாங்க, அப்பாசித் கேலிஃப் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஆட்டோமன் கேலிஃப் வந்தாங்க. ஆட்டோமன் கேலிஃபெட்டில் மொத்தம் 36 கேலிஃப். அந்த 36 கேலிஃப்னா அவங்க எல்லாருமே சுல்தான் ஆஃப் டர்க்கி. ஆட்டோமன் கேலிஃப்ன்றது சுல்தான் ஆஃப் டர்க்கி as well as the religious head of Muslims. 36 கேலிஃப்ஸில் இந்த லாஸ்ட் 4 கேலிஃப்ஸ் 33rd, 34, 35, 36 இந்த 4 கலிஃபா ஆட்டோமன் கலிஃபா இருக்காங்கல்ல, அதாவது கடைசி 4 சுல்தான் ஆஃப் டர்க்கியுடைய 4 ஆட்டோமன் சுல்தான்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிரதிநிதியாக இந்தியாவில் வாழ்ந்தவங்க தான் அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க. அதாவது டர்க்கிஷ் கான்சுலேட், அது ஆட்டோமன் சுல்தானுடைய டர்க்கிஷ் கான்சுலேட். அது அந்த வீட்டில் வாழ்ந்த ஹாஜி முகமது பாஷா அப்படின்னு 1800s வாழ்ந்தவங்க. 1830s 40sலாம் மெட்ராஸில் ஆர்காட் நவாபுக்கு இல்லாத மரியாதை அவருக்கு இருந்ததோட அந்த மரியாதையோடு வாழ்ந்தவங்க. அவங்க டர்க்கிஷ் கான்சுலேட்டாக இருந்தாங்க. அதாவது ஆட்டோமன் சுல்தானுடைய பிரதிநிதியாக இருந்தாங்க. ஸோ கடைசி 4 சுல்தானுக்கு அந்த ஃபேமிலியில் இருந்து தான் பிரதிநிதிகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, டர்க்கி ரஷ்யா வார் வரும்போது டர்க்கிக்கே பணம் கொடுத்தவங்க அவங்க. அது மட்டும் இல்லை, அதாவது இப்போ எல்லாருமே மறந்துட்டோம், நம்ம ஹெஜாஸ் ரயில்வேன்னு ஒரு ரயில்வே லைன் இருந்துச்சு. அந்த ஹெஜாஸ் ரயில்வே லைன் அப்படின்றது டர்க்கியில் இருந்து ஹரம் ஷெரீஃப் வரைக்கும் வரும், அது சவுதி அரேபியா வரைக்கும் வரும். அந்த ரயில்வே லைன் வந்து ரொம்ப முக்கியமான ரயில்வே லைன். அந்த ரயில்வே லைன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு மிடில் ஈஸ்டில் நடக்கிற நிறைய ப்ராப்ளம் நடந்திருக்காது. ஏன்னா அங்கே வந்து அரப் யூனிட்டி இருந்திருக்கும். அந்த ரயில்வே லைனை 1914 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அடித்து உடைச்சாங்க. அந்த ரயில்வே லைன் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், டர்க்கி கவர்மெண்ட் வந்து டொனேஷன்ஸ் வாங்கி தான் அதை கட்டினாங்க. சிங்கப்பூர்லேருந்து பணம் வந்துச்சு, மலேசியாவிலேருந்து பணம் வந்துச்சு, இந்தியாவில் இருந்து கூட பணம் வந்துச்சு. இந்தியாவில் இருந்து பணம் வந்தது வந்து சவுகார் பாஷா ஃபேமிலி ஒரு பெரிய பணத்தொகையை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாங்க, அந்த ரயில்வே லைனுக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இப்போது ஃபஹீம் சாருடைய லெகசி இது, ஃபஹீம் சாருடைய ஹிஸ்டாரிக்கல் லெகசி இது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட லெகசி இருக்கு. இப்போ நம்ம ஒரு தனி மனிதருக்கே இப்படி ஒரு லெகசி இருக்குன்னா, 100 வருஷம் நின்றுட்டு இருக்கிற இந்த இஸ்லாமியா காலேஜுக்கு எவ்வளோ லெகசி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. இது நம்ம நினைக்கிறோம் இது உயிரில்லாத பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இது சத்தமே இல்லாமல் பல வரலாற்று சம்பவங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். பல வரலாற்று மனிதர்களை, வரலாற்று ஆளுமைகளை, இந்திய வரலாறை, தமிழக வரலாறை புரட்டி போட்ட பல மனிதர்கள் வாழ்ந்த வளாகம் இந்த வளாகம். பல வரலாற்று சம்பவங்களுக்கு சாட்சியாக, சத்தமே இல்லாமல் பல வரலாற்று சம்பவங்களுக்கு சாட்சியாக நின்றுட்டு இருக்கக்கூடிய வளாகம் இந்த வளாகம். அப்போ இந்த கருத்தரங்கம் ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வரலாறுகள் எல்லாம் தொகுக்கப்படணும், இந்த வரலாறுகள் எல்லாம் பேசப்படணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த கருத்தரங்கத்தை நம்ம நடத்துகிறோம். இந்த கருத்தரங்கத்தை பற்றி த ஸ்டோரி ஆஃப் த செமினார் என்ன அப்படின்னு கேட்டால், எங்களை வந்து எங்கள் கல்லூரி முதல்வர் அவங்க வந்து கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, இஸ்லாமியா காலேஜுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணோம், இஸ்லாமியா காலேஜுடைய ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணோம் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், சார் 8 பேர் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு 8 பேர் தனித்தனி டாக்குமெண்ட்டாக பண்ணி அதை கம்பைல் பண்ணால் ஒரு பவுண்ட் இது வரும், வால்யூம் வரும். அதனால் நாங்கள் 8 பேர் சேர்ந்து ஒரு செமினார் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஒரு பவுண்ட் வால்யூம் கொடுத்துட்றோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு, ஏன் அது 8 பேர் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மட்டுமே பண்ணணும், ஏன் அது வந்து காலேஜில் இருக்கிற மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போது உடனே பிரின்சிபல் சார்கிட்ட சொல்லி ஒரு சர்க்குலர் போட்டு காலேஜில் இருந்து வேறு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த அழைப்பை ஏற்று இங்கே நிறைய பேராசிரியர்கள் அவங்களுடைய கட்டுரைகளை நமக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் தோணுச்சு, ஏன் அது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், காலேஜ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இங்கே வரைக்கும் நிறுத்தணும்? ஏன் நம்ம வந்து வாணியம்பாடியில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி என்தூசியாஸ்ட் அவங்கெல்லாம் ஏன் அதை வந்து ஏன் அவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம். அப்படி தான் நாங்கள் ஹேசான் சாபை கூப்பிட்டு கேட்டோம். கால் பண்ணியிருந்தோம். கால் பண்ணி இது மாதிரி செமினார் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஹேசான் சாப் ஒத்துக்கிட்டு மஷால் சம்பந்தமாக 70 இயர்ஸ் ஆஃப் மஷால் அப்படின்னு ஒரு பேப்பர் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹேசான் சாப் இல்லாமல் இவங்களை கேட்டோம். சாதத்துல்லா அப்படின்னு ஒரு இஸ்லாமியா பாய்ஸ் ஸ்கூல் டீச்சர், மேல் விசாரம், அவங்கள கேட்டோம். அவங்க வந்து சையத் அப்துல் வஹாப் புகாரி அப்படின்ற ஒரு லீடிங் பிரின்சிபல், இந்த காலேஜில் இருந்த ஒரு முன்னாள் பிரின்சிபல், அவங்கள பற்றி ஒரு கட்டுரை, அழகான கட்டுரை எழுதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூணாவதாக நாங்கள் கேட்டது வந்து நஹ்லா நைனார் அப்படின்ற ஒரு ஹிந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாமியா காலேஜ். அவங்க ஒரு கட்டுரை, அவங்க தாத்தாவை பற்றி அவங்க ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹவுத் மொய்தீன் சார், ஒரு ஃபார்மர் அலுமினஸ் ஆஃப் அவர் காலேஜ் அண்ட் ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் ஹாஜி கருத்தராவுத்தர் காலேஜ், அவங்கள கேட்டோம். அவங்களும் வந்து இஸ்லாமியா காலேஜை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ரிசர்ச் ஸ்காலர்ஸையும் கேட்போமே அப்படின்னு ரிசர்ச் ஸ்காலர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக ஓவராலாக ஒரு 18 ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. பட் இதெல்லாம் பண்ண பிறகு தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, நான் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. ஏன்னா 100 வருஷம் இஸ்லாமியா காலேஜ், 100 வருஷத்தில் நான் பட்டியல் போட்டேன்னா ஆர்டிகல்ஸ் மட்டுமே 200 to 250 ஆர்டிகல்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்க இங்கே, அவ்வளோ பெரிய பெரிய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. நான் 100 இயர்ஸ் ஆஃப் இஸ்லாமியா காலேஜ்னு சொல்லிட்டு யாக்கூப் ஹசன் சைட்டை பற்றி பேசலைன்னா, குலாம் அகமது கலாமியை பற்றி பேசலைன்னா, கவிகோ அப்துல் ரஹ்மான் பற்றி பேசலைன்னா, கவிமாமணியா தீமோ அப்துல் காதரை பற்றி பேசலைன்னா அந்த 100 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே ஆகாது. அப்போது வெறும் ஒரு 18 பேப்பரை வச்சுக்கிட்டு நான் 100 இயர்ஸ்னு சொன்னால் அது வந்து தப்பு அப்படின்றது நம்ம வந்து உணர்ந்தோம். அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இஃப் பீப்புள் கான்ட்ரிபியூட் ஆர் வி வில் கண்டக்ட் இதே மாதிரி ஒரு செமினார் நடத்தி பேப்பர்ஸ் வர வர நாங்கள் அதை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய வால்யூமாகவே கொண்டு வருவோம். அண்ட் அங்கே வந்து எல்லாருக்குமே ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா இது பயாஸாக போயிடும். இது ஒரு சிலர் மட்டும் கொடுத்துட்டு இதுதான் 100 இயர்ஸ்னால் அது ரொம்ப பெரிய தப்பாக போயிடும் அப்படின்றத உணர்ந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த செமினார் நடந்துகிட்ருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இந்த செமினார் இருக்குது. காலையில் இப்போ தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் இந்த செமினார் இருக்குது. இந்த செமினாரில் இன்னொரு சேலஞ்சும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒன் ஃபுல் டே அப்படின்னு சொல்லும்போது ஜனங்க இருப்பாங்களா மத்தியானம் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு. கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பேப்பர்ஸ் அப்படி இருக்குது. இப்போ காலையில் சில பேப்பர்ஸ் இருக்குது, மத்தியானத்தில் வந்து அகெயின் என்னுடைய பேப்பர் இருக்குது, ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமியா காலேஜ், ஷாப்ஜின் சாரை பற்றி பேப்பர் இருக்குது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இஸ்லாமியா காலேஜ் இருக்குது, ஜெனிசிஸ் ஆஃப் இஸ்லாமியா காலேஜ் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் வந்து நம்ம அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஜனங்க இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த செமினார் கருத்தரங்கம் ஒரு சிறப்பான கருத்தரங்கமாக அமைய நீங்கள் சாயங்காலம் வரைக்கும் எங்கள் கூட இருந்து ஒத்துழைக்கணும். அதே போல் நான் வந்து என்னுடைய நோக்கம் வந்து வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுகளை வரவேற்கிறது. சிலர் வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, Professor Saab. You have in a short period covered all the things, the task which was given to you and took by you. You have completely, fully covered. As Professor said, it will be great injustice if we stop with this, because Islamiah College has its relevance with many topics. For example, Sir has told Islamiah College had a correspondent by name Yaqub Hassan Seth. He was the one of the architect of Lucknow Pact, which was there in the year 1916.
in that pact, that was the main pact which brought together between the moderates and the extremists. That was the bonding fact that brought together the Muslim League and the Congress. So the role of Islamiah College correspondent in the national event is very important. Same like that, the people who were there at the helm of affairs of Islamiah College participated in Khilafat movement, participated in non-cooperation movement. So it will be great injustice if we do not go further. Thank you very much, Abul Fazal sir, for highlighting the core of the contribution of Islamiah College. Now it is time for felicitation. I request Janab Nari Muhammad Naeem Sahib, Vice President, Vaniyambadi Muslim Educational Society, for felicitation. Assalamu alaikum. Good morning to one and all. Respected Principal, Vice Principal, Chairman Education Committee, Vaniyambadi Society, Senior Executive Members, and dignitaries on the dais and off the dais. It is indeed a matter of pleasure for me to be associated in this graceful function. Really, I am very much moved to be participated because the history of Islamiah College is 110-year-old long. No doubt that I am associating this society since 60 years. From my childhood to this day, the very long period of this Islamiah College history is one of the player of this college. Really, I am very much blessed by Almighty Allah. So, what I want to tell is, the legacy of our forefathers really very much astonishing. At a time when some people were literate, all are illiterate. They formed a group. They were impressed by the moment of Sir Syed Ahmad Khan and formed a committee here. Not only they formed a committee, they established a building like a red fort at our Mohalla fort in the name of Islamiah Boys School. Thus, this was our forefathers' contribution. ये इसलिए मैं कह रहा हूँ कि हमारे आबा व अजदाद ने जो खिदमात की हैं इसके क़याम अमल में वो काबिल तारीफ़ भी है और काबिल तक़लीद भी. ஏன் சொல்கிறேன் என்றால் இதற்கு முன் அபுல் ஃபதல் சாப் சொன்னார்கள், ஒரு லெகசியை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்ந்து போயிட்டோம்னு சொல்லி இல்லை, நாங்கள் என்ன லெகசியை பின்பற்றோம், நாங்கள் என்ன பின்ன விட்டுட்டு போகிறோம், அதுதான் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு ஒரு பெரிய சிறப்புமிக்க பணியை செய்திருக்கிறது. ஒரு செமினாரை இந்த அளவுக்கு கண்டக்ட் செய்திருக்கிறது. ஆல் கிரெடிட் கோஸ் டு தி ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அண்ட் த ஹெச்ஓடி அண்ட் த பிரின்சிபல் அண்ட் த ஹோல் மேனேஜ்மெண்ட் அஸ் எ ஹோல். இதை நான் அடிக்கடி சொல்வதுண்டு, யார் இந்த நாட்டிலே தாய்மொழி, தாய் பயலகம், தாய் நாட்டை நேசிக்கிறாங்களோ, சேவை செய்கிறாங்களோ, அதை மதிக்கிறாங்களோ, அவங்களோட சிறந்த இந்த நாட்டின் பிள்ளைகளாக விளங்குவார்கள். இதுதான் ஹிஸ்ட்ரி. இது புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டின் ஹிஸ்ட்ரி தான். யார் யார் இந்த நாட்டில் தன்னுடைய தாய்மொழியும் தாய் பயலகத்தையும் தாய் நாட்டையும் நேசித்தார்களோ, பாவித்தார்களோ, அதை சோதனை காலத்தில் ஒத்துழைப்பு தந்தார்களோ, அவங்க தான் சிறந்த பிரஜைகளாக வந்திருக்கிறார்கள். மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திலிருந்து
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமரை நீங்கள் புரட்டி பாருங்கள். சிறந்த பிரிஜனங்களை ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதை நான் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் அதான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் தாய்மொழியை, தாய் பயலகத்தையும் முதல்ல எட்டி பாருங்கள். நீங்கள் படித்த ஆரம்ப கல்வியை, ஆரம்ப பாடசாலையில் ஏன் சொல்கிறேன், நான் 60 வயசு, எனக்கு 70 வயசு. இப்போது நான் 10 வயசு இருக்கிற நேரத்தில் எனக்கு பிரைமரி ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. எங்கள் பிரைமரி ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க ஒரு எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு. 10 வயது குழந்தைகளை அழைத்து சென்று வாணியம்பாடி பிரைமரி ஸ்கூல்லேருந்தெல்லாம் வந்து கூடினாங்க இஸ்லாமிய பாய்ஸ் ஸ்கூலில். அன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னாக்கா எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ். முதல் ரோலில் இருந்தேன். நான் முதல் ரோலில் இருக்கிற நேரத்தில் நான் அப்படியே தூக்கி மூஞ்சி பார்க்குறேன். பேசுகிறாங்க பிரசிடென்ட் ஆஃப் விஎம்இ சொசைட்டி என்எம் அன்வர் சாப், அவர் எம்பி, அவர் ராஜ்யசபா எம்பிங்க, ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர், சில்வர் டங் ஆரேட்டர். அவர் பேசுகிறாருங்க. எனக்கு புரியல, இப்போ புரியுது, அன்றைக்கி புரியல. பாருங்கள், பெஸ்ட் லிஸ்னர் இஸ் த பெஸ்ட் லேர்னர். அப்போ நான் வந்து நல்லா உன்னிப்பாக கவனிச்சவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாம் அபவ் த ஹெட்ஸ் ரொம்ப பேசுகிறாரு. அதுக்கு பிறகு அந்த இதில் அந்த கான்ஃபரன்ஸில் டாக்டர் சிட்டி பாபுன்னு சொல்லி ஒரு டைரக்டர், அந்த பேர் கூட ஞாபகம் இருக்குது. 60 வயசுக்கு முன்னே, வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்வு இது. டாக்டர் சிட்டி பாபு அவர் கூட ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர். அவர் வந்து நிற்கிறாரு, இவர் பேசி முடிக்கிறாரு, அரை மணி நேரம் பேசுகிறாரு. என்ன பேசுனான்னு தெரியல, அவர் புரிஞ்சுக்கினாரு. வந்து மைக் நிற்கிறாரு, அவர் பேசுனது மட்டும் புரிஞ்சுக்கினேன். அவர் என்ன சொன்னார், இப்போ பேசிய பெருமகர் இந்த சொசைட்டிக்கு தலைவர், அவர் வந்து பல கோரிக்கைகள் வச்சுருக்கிறார். என்ன கோரிக்கைனாக்கா, அந்த காலத்தில் அந்த கோரிக்கை இப்போ கூட நிறைவேறாது இருக்குது, அது வேறு விஷயம். அந்த கோரிக்கையெல்லாம் வச்சார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக. இவ்வளோ கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நான் இந்த கோரிக்கையை வந்து நான் பதிலளிக்க முடியாமல் போயிடும், அதுக்காக எனக்கு தலைவலி இருக்குன்னு சொல்லி இந்த நிகழ்வை கேன்சல் செய்து போயிடலாம் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னார். கேன்சல் செய்துட்டு போயிடலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹாஸ்யமாக அவர் ஆரம்பித்தாருங்க. 1 மணி நேரம் பேசினார் கிட்டி பாபு சார். 1/2 மணி நேரம் வெல்கம் அட்ரஸ்ஸு, 1 மணி நேரம் அதற்கு ஏற்புரை, பதிலுரை. அந்த இப்போ புரியுது, அவங்க சொன்ன சில டிமாண்ட்ஸுங்கோ இப்போ கூட அன்ஃபுல்ஃபில்ட், இப்போ கூட வச்சு நிறுவனங்க மேனேஜ்மெண்ட் அரசாங்கக்கிட்ட. இந்த மாதிரி ஒரு லெகேசி இந்த மண்ணுக்கு உண்டு, இந்த கல்விக் கழகத்துக்கு உண்டு, இந்த கல்லூரிக்கு உண்டு. நான் படித்த காலத்தில் நான் வரலாறு தான் படித்தேன். ஒவ்வொரு டீச்சரும் whether they are from the language or the main subject, ரோல் மாடல் டீச்சர்ஸுங்க. ஒவ்வொரு டீச்சர் அப்புறம் கொண்டாடலாம், அவ்வளோ அருமையான டீச்சர்ஸ். டிவி சீனிவாசன் சொல்லி ஹெட்ஓடி ப்ரொஃபஸர் ஹிஸ்ட்ரி, இது அருமையாக பேசுவார். என்ன நேரேஷன் இருக்கும், என்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஹிஸ்ட்ரியில், அப்படி பார்த்துனே இருந்துடலாம். இந்த ஊருக்காரன் அம்பூர்பேட்கார் அவர், பிவி சீனிவாசன் சொல்லி இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அருமையானவர். இதே மாதிரி அந்த இடத்துல எங்களுக்கு இருந்த பிரின்ஸ்பால் இந்த நேரத்தில் மிர்சா அப்துல் மாஜித் சாப், 72 to 76 சொல்கிறேன் நான், 50 years ஹிஸ்ட்ரி சொல்கிறவங்களுக்கு அங்கே உள்ளே வந்தது. அந்த மாதிரி உருது ப்ரொஃபஸர்ஸில் அப்துல் ஜலால் கடுப்போய் சார், அவங்களாம் லெஜெண்டரி ஃபிகர்ஸ். காத்திப் யூசுப் சாப். இதே மாதிரி தமிழில் கவிக்கோ, கவிமாமணி, ஜின்னா, ஆரியத், இந்த மாதிரி போன்ற தமிழ் ஆசிரியர்கள். தமிழ் என்ன எப்படி என்ன இது இவன தமிழ் படிக்கலை, நான் கேட்டது தான் தவிர படிக்கலை. எங்கே கேட்டேன் சொல்லுங்கள்? வகுப்பறையில் கேட்டேன். வகுப்பறை உக்காந்து கேட்கல, கேன்டீன் போவேன் இந்த 10:30 மணிக்கு. போகிற நேரத்தில் காதர் சாப்பு இது தமிழ் வகுப்பு நட்டுருப்பார். சும்மா ஒட்டி கேட்பேன் என்ன சொல்லியிருந்துருக்கான்னு சொல்லி, எதுனாச்சும் ஒரு ஜோக் அடிப்பார். அந்த ஜோக் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட் கிட்டே ஷேர் செய்வேன், இதுதான் சொன்னார் சொல்லி. அந்த மாதிரி வகுப்பறையில் கலந்து கொள்ளாத மாணவன் தான் தமிழ் மாணவன். அதுதான் இந்த கல்லூரி. இந்த கல்லூரிக்கு ஒரு தனி குவாலிட்டி இருக்குது. எல்லா லாங்குவேஜ் டீச்சர்ஸும், எல்லா ஃபேக்கல்ட்டி, சயின்ஸ் டீச்சர்ஸ், ராமானுஜம் சார் இங்கெல்லாம் படித்தாங்க. அவங்க சொல்வார் அவங்க ஃபெலிசிட்டேஷனில், அவ்வளோ அருமையான டீச்சர்ஸ். இதெல்லாம் நீங்களே டீச்சர்களை முதல்ல கொண்டாடுங்கள்.
அந்த அவங்கள மாடலாக கருதி நீங்கள் படியுங்கள். அப்போ தான் ஒரு லெகசி லெகசியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு அமையும். இது ஏன் அமையும்னாக்கா, நான் அடிக்கடி தினமும் பத்திரிக்கை படிப்பேன். பத்திரிக்கை இதில் போய் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில் படிப்பேன். போகிறதுக்கு வழியே இருக்காது, அங்கே வெறிச்சோடி இருக்கும். 6 மணிக்கு மேலே கூட போவேன் இரவில். டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு வழியே இருக்காது, போய் படிச்சுட்டு வருவேன். அந்த காலத்தில் படித்தது தான் ஆங்கிலம், தமிழ், உருது, அரபி போன்ற லாங்குவேஜஸ் எல்லாம் புரிஞ்சிக்கின்னு இருக்கிறதெல்லாம் பத்திரிக்கை படிச்சிருவேன். புரியாத பத்திரிக்கை கூட படிச்சுருவேன். மஞ்சரின்னு சொல்லி பத்திரிக்கை வரும், ரொம்ப ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கை. அது பத்திரிக்கையிலே என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி புரியாது, படிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்காக ரீடிங் ஹேபிட்டை கட்டி வச்சு செஞ்சுக்குங்க. இது செமினார். இந்த இதில் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்க. நீங்கள் என்ன கண்டினீங்க, இங்கே என்ன பார்த்தீங்க, அது செய்தாக்கா நல்லா இருக்கும். தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு. தேடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே தேடு. இதில்தான் வாழ்க்கை பயணமாகிறது. வாழ்க்கையும் முடியாகிறது. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை ஒன்றுனாக்கா, உங்கள் பயணம் தேடிக்கொண்டு வாழக்கூடாது, வாழ்ந்து கொண்டே தேடுங்க. இன்னைக்கு கூட தேடினீர்கள். நான் ஏன் தெரியுமா, இன்னைக்கு ஐ வாண்ட் டு லேர்ன் some more thing about my college, about my society. So really I came all the way to it. I really very much appreciate the efforts taken by our management and also our beloved Abul Fadl and his teammates and his department for having. இன்னொரு இந்த பயணத்தை பற்றி நேற்று ஒரு சண்டே ஒரு தினமணியில் படித்தேன். அதை நோட்ஸ் இதுங்கினேன். அதை ஷேர் செய்யறதுக்கு என் உரையை கொள்கிறேன். ஒருவன் சட்டைப்பையிலிருந்து இன்னொருவன் சட்டைப்பைக்கு பணம் போகும் இடைவெளி தூரம்தான் நான் அறிந்த உலகின் நீண்ட பாதை. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்க, மாடர்ன் போயட்ரி. ஒருவன் சட்டைப்பையிலிருந்து இன்னொருவன் சட்டைப்பைக்கு பணம் போகும் இடைவெளி தூரம்தான் நான் அறிந்த உலகின் நீண்ட பாதை. நெரிசலற்ற சாலை, அவ்வளவு சாதாரணமாக நடந்தேறாத பயணம். அந்த பயணம் நெரிசலற்றதான், ஆனால் சாதாரணமான இல்லைன்னு சொல்லி கவிஞர் சீனு சொல்கிறார். சீனு ராமசாமி கவிஞரும் இயக்குனரும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பயணம் இருக்குதே, இது இந்த இஸ்லாமிய காலேஜுடைய பயணம். இந்த பயணத்தில் நாங்கள் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம். இறைவன் எங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்கணும். நீங்கள் கூட நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்சுவலாக சார் பேசும்போது அந்த உணர்வு நீங்கள் எல்லாருமே உணர்ந்திருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் இஸ்லாமிய கல்லூரியுடைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய உணர்வுகள் நமக்கு பிரதிபலித்தது. ரொம்ப நன்றி சார். அந்த உணர்வோடு தான் இந்த கருத்தரங்கமே நடக்குது. என்னென்னா, அவங்க பேசினதில் 2 விஷயங்கள் நான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒன்று, அவங்க அன்வர் சாஹிப்பை பற்றி சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான நபர். முஸ்லீம் சமூகம், தமிழ் முஸ்லீம் சமூகம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மறந்து போன ஒரு நபர் அன்வர். 1947 இந்தியா பிரிஞ்சுது. இந்தியா பிரிஞ்ச பிறகு அன்னைக்கு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருந்துச்சு. அந்த முஸ்லீம் லீக் 2ஆக பிரிய வேண்டியதாக இருந்துச்சு. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு 2ஆக பிரிய வேண்டியதாக இருந்துச்சு. அப்படி பிரிக்கிற மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கராச்சியில் நடந்துச்சு. கராச்சியில் அந்த மாநாடு நடக்கும்போது முகமது அலி ஜின்னா அவர் சொன்னார், காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாப் கிட்ட சொன்னார், முஸ்லீம் லீகுக்கு இவ்வளவு பணம் இருக்குது. அது எனக்கு எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டு தெரியல, சம்திங் அரௌண்ட் 20 lakhs, 20 லட்சம் ரூபா கிட்ட இருக்குது. இதை பாதியாக பிரிச்சுக்கலாம். பாகிஸ்தான் முஸ்லீம் லீகுக்கு 10, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுக்கு 10 அப்படின்னாரு. அப்போது காயிதே மில்லத் சொன்னார், நீங்கள் பாகிஸ்தானியர்கள், இது உங்கள் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், இந்த பணம் உங்களுக்கு, என் நாடு இந்தியா, நான் என்னை பார்த்துக்கிறேன், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு காயிதே மில்லத் சொன்னார். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, காயிதே மில்லத் அப்படி சொல்லும்போது காயிதே மில்லத் கூட இருந்தது அன்வர். அன்னைக்கு அன்வர்
இந்த இஸ்லாமிய கல்லூரியுடைய பிரசிடென்ட் அன்னைக்கு காகிதம் என்எம் அன்வர் சாப் வந்து இந்த இஸ்லாமிய கல்லூரியுடைய பிரசிடென்ட். அண்ட் என்எம் அன்வர் சாப்பை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், எ கிரேட் ஆரேட்டர் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தையை சுஹேல் சார் எழுதியிருக்கிறாரு. என்எம் அன்வரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் சுஹேல் சார் எழுதுகிறாரு. ஆனால் நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அந்த படித்த உடனே நான் நினச்சேன், இது வந்து சும்மா எழுதுறது தானே. ஏன்னா எங்கேயுமே என்எம் அன்வர் பேசினதை எங்கேயுமே நான் கோட் பண்ணல, படிக்கலை, அதனால் சும்மா எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, என்எம் அன்வருடைய ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது தான் அவருக்கு இருக்கக்கூடிய புலமை இருக்குல்ல, இங்கிலீஷ் லிட்ரேச்சரு எல்லாரையுமே கோட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு நிலை. இங்கிலீஷ் லிட்ரரி ஸ்டால்வார்ட்ஸ் மட்டும் இல்லை, வேறு லாங்குவேஜ் ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி எழுதக்கூடிய உரை. இதை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, என்எம் அன்வரை நான் எங்கே படித்தேன்னா, அதுக்கு முதல் மூல காரணம் எங்கள் லைப்ரரியன் தான். அவர் வந்து ஒரு ரொம்ப அற்புதமான பணியை செஞ்சுருக்கிறாரு. என்னென்னா, இருக்கிற மஷால் எல்லாத்தையும் 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மஷால் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ப்ளஸ் ஹார்ட் காப்பீஸ் இஸ்லாமியா காலேஜ் லைப்ரரியில் வச்சுருக்கிறாங்க. அந்த ஸ்கேன் காப்பீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அதிலே என்எம் அன்வர் சாப்புடைய ஆர்டிகல்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. குறிப்பாக 1954 கோல்டன் ஜூப்ளி சாவனியர் இங்கே கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது என்எம் அன்வர் சாப்பு ஒரு ஆர்டிக்கல் எழுதினார், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்லாமியா காலேஜ் அப்படின்னு இருக்குது. தயவு செய்து படிங்க. என்எம் அன்வர் சாப் வந்து எவ்வளவு பெரிய ஸ்டால்வார்ட் அப்படின்றது அதை படித்தா நமக்கு புரியும். அவருடைய உணர்வு இருக்குல்ல, அதை உணர்ந்ததுனால, என்எம் அன்வர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவர் உணர்ந்ததுனால, அவர் பார்த்ததுனால அவருக்கு அந்த உணர்வு வருது. நமக்கு அதெல்லாம் படிக்கும்போது அந்த உணர்வு வருது. தயவு செய்து படிங்க அப்படின்றத. Thank you very much, sir. Now I invite Janab T. Makeen Sahib for felicitation. Assalamu alaikum. Very good morning to all of you. Actually, I was unprepared to give a speech today, but since Dr. Fahim asked me to say a few words, I'm just standing before you. See, actually, if you see the college today with the huge, massive infrastructure and the team of teachers, the whole system, the ambience, everything, it may not look very, it will not be a big surprise for you. But you have to look back 100 years back. What was it? And how our forefathers, our elders, how thought that only education can change the destiny of a tribe, a group of people, and a village, a state, a nation. Only education, nothing else. Whatever money you have is not going to make much difference. Money cannot change the destiny of a nation, but only education. So this forethought, this what they saw tomorrow, like 100 years, 50 years later, how our children are going to be benefited if we start an educational institution. So this is the thought. Like one example I want to give. If you just pass by a peepal tree or a tamarind tree, a huge tree, you just give a glance and pass by. You don't think of the seed which some person must have planted, and this must have been a small plant which has grown big. Similar is the case here. About 50 years back, what it was and what it is today is a big difference, and it is serving the people. People from villages all around Vaniyambadi and all these towns, and lot of people coming from far off also. It's a privilege. It's a, what you can say, is a place where they can come and make their career, and it's a future for them.
And a lot of people, if you calculate, at least about 1 lakh persons must have studied here in this 100 years, must have got degree, got higher education and gone out of this college, and they have spread throughout the world, not just in India, but there are people who are working in America, Japan, England. A lot of people are there in England who, if you ask them where you studied your degree, they will proudly say that I am a product of the Islamiah College. It's a big privilege. I'm also a student of this college for just, even though it was just for 1 year. Later I went to Madras for higher education. But I feel privileged and I'm lucky that I studied here. Even today I am associated. I'm happy that I am a part of this system, and I want to give my whatever I feel is good for the college. I'm team of members are there. I suggest maybe it may be good, it may be bad. But history you cannot forget. History tells you what your culture is, what your eating habits are, how you live, and what is your how you've grown up. All that comes from the history, and you cannot forget that. History, we can learn what good things are there, what we need to follow, and at the same time we can learn the wrong things also. If somebody has done something wrong before, about 50 years back, we can definitely learn that we shouldn't do these things. These are the things we learn from the history. And Islamiah College is just one of the oldest colleges in India. Oldest colleges. I don't have that. But it's a great thing that we have a college where our children can go and study, and the underprivileged and the downtrodden, all those people, they get a chance to come here and make their future. Only education, like I said, can change the destiny of a tribe, a family, and the state, and also the nation. Thank you very much, Dr. Abu Fazal, Dr. Fahim, for giving me a chance to express myself. Thank you. Thank you very much, Makin Sahab. Let me tell you, Janab Makin Sahab hails from contributing families. His grandfather, Janab T. Aminuddin Sahab, who contributed a lot to this society. Donations, land, building, cash or kind. Haji Badruddin Sahab was there, who contributed, and T. Aminuddin Sahab was there, who contributed a lot, and Malang Hayat Basha Sahab. I have mentioned few names here. Today we are imparting and we are getting education because of the sacrifices, because of the donations, because of the things which they sacrifices which they have done in a peaceful environment. This Islamiah College, without this college, it would be a dream for many of us to get a degree. Thank you very much. Once again, I am thanking to the people. With the same spirit, today the management is being contributed. Thank you very much for that. And now I invite Dr. S. Sheikh Khadan Nawaz Sahab, Vice Principal, Islamiah College, for felicitation. One more, Dr. J. Aziz Rahman from his family. Yes, Dr. Of this society. Yeah, Dr. J. Azizur Rahman Sahab, who served as president of this society, belongs to his family. Modern poetry. He was expert in Urdu modern poetry. Thanks for the information, sir. Respected Vice Principal, respected Vice President, Janab Naeem Saab, respected Janab Matin Saab, esteemed members of Vaniyambadi Muslim Education Society, honored guests, Assistant Control of Examinations, and my beloved students. Assalamu alaikum, good morning, and welcome to all of you. It's both privilege and a profound honor to stand before you today
as we rejoice 100 years of Islamiah College through this seminar. I extend my sincere congratulations for organizing this seminar. I have to stress this, a respectable homage to this institution's heritage. 100 years is not just a number or a word to be pronounced as century or centenary or a measurement of time. Rather, it's a vision, a notion which was conceived a century ago. I was wondering, actually I was mesmerized. When this land, the 3/4 of this land had no electricity. At that time, these pioneers, they thought about two important words. Still I'm trying, very difficult to comprehend that, to complete that. What are these two words? Modern and secular. What is that modern? They want to bring some modern education, modern technology, modern concept of that time. They want to bring it to their students. They want to send this message to the public, to the audience. And secular, we think that it is something away from the religion. It's not like that. Secular has another meaning, inclusive, bringing all in, so that this will create a platform to help the society, to build the society. This word inclusive is the latest word in USA just 10 years ago. But these pioneers, they had this word some 100 years ago. See what kind of foresight they had. We have to appreciate that. They were inspiring leaders. Actually, I do not want to limit their capability or potential, whatever they had, just by saying them inspirational or inspiring leaders. They were organizational leaders. That's very important. Of Vaniyambadi Muslim Education Society, who foresighted the transformative power of education and laid the foundation for us to celebrate today. As we celebrate, we must also acknowledge the challenges the visionary leaders they faced. See, at that time, you know that the colonial bureaucracy was there. It's very difficult to get the affiliation. It's very difficult to get the recognition. They fought for that. They got it. And of course, there will be social resistance. Yes, people say no. And financial constraints. And also they have to think about infrastructure. So they have planned all these things. Since the day one, the iconic thread, quintessential thread that runs till today is sanctuary of scholarship and a representation of unity in diversity. The success of this institution is not confined to its buildings, degrees and accreditations, something beyond. Success reflected in the lives it has changed and minds it has awakened. I realize how little my intellect was awakened and how much life has altered me. Today, our college stands as an autonomous, research-driven, offering undergraduates, postgraduates, and doctoral programs. An opportunity to honor great teachers, students, and administrators who have contributed and who continue to do so now. Let the celebration not just be a reflection of the past, but a renewal of our promise to the future. I take this opportunity to request the head of the department to write to the management to establish a museum. If you have already done, well and good, we follow that. So please write to the management. We'll have our own museum. We carry forward our hard work and dedication as a movement. Thank you so much for this opportunity. Thank you very much, Dr. Nawaz sir. You have summarized all the things in few minutes. Now, the first part of the seminar is over. It will be followed by the technical sessions.
Now I request Professor D. Abul Fazal sir to present a paper of absentia which was prepared by Mr. Muhammad Saadatullah, teacher from Islamiah College Higher Secondary School, Male Visharam. The title of the paper is Maulana Sayyid Abdul Wahab Bukhari. குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது. அது வந்து டைட்டில் வந்து மௌலானா சையத் அப்துல் வஹாப் புகாரி. இந்த பேப்பர் வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து இஸ்லாமியா காலேஜ், இஸ்லாமியா பாய்ஸ் ஸ்கூல், மேல் விசாரம், அதனுடைய டீச்சர் சாதத்துல்லா சாப். ஆக்சுவலாக சையத் அப்துல் வஹாப் புகாரி வந்து இங்கே இஸ்லாமியா காலேஜில் 1941 இருந்து 1944 வரைக்கும் பிரின்சிபலாக இருந்தாங்க. ஒரு 3 இயர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான பீரியடு. அதனால் அவருடைய லைஃப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. மௌலானா அப்துல் வஹாப் சாஹிப், சையத் அப்துல் வஹாப் புகாரி சாப், இவர் வந்து இவருடைய நேட்டிவ் வந்து ஹைதராபாத். இவங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு சொன்னால், சையத் அப்துல் வஹாப் புகாரியுடைய தாத்தா வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருந்தார் அண்ட் அஃபிஷியலி பெய்ட் பை த நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஆக்சுவலாக சையத் அப்துல் வஹாப் புகாரியை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது அவர் வந்து 1900 பிறந்தாங்க. பை 1920s he becomes a graduate. அன்னைக்கு காலகட்டத்தில் முஸ்லீம் கம்யூனிட்டியில் கிராஜுவேட்ஸ் அப்படின்றதே ரொம்ப கம்மியான ஒரு இது. அந்த காலகட்டத்தில் படித்து வந்திருக்காங்க. இவருடைய சர்வீஸ், இவர் வந்து கவர்மெண்ட் முகமதன் காலேஜ் சென்னையில் இருந்துச்சு. அந்த சென்னை கவர்மெண்ட் முகமதன் காலேஜில் 1927 he joins as a professor. அண்ட் அங்கே அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான டீச்சர் இருந்தாங்க, டாக்டர் அப்துல் ஹக் அப்படின்னு. அடுத்தது he works with ஜமாலியா அரபிக் காலேஜ். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, சையத் அப்துல் வஹாப் புகாரி எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டினா, அவர் வந்து ஒரு காலேஜ் இல்லை, அவர் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருடைய கேரியரை வந்து அவர் முகமதன் காலேஜ், சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் இருந்த முகமதன் காலேஜில் தொடங்கினாங்க. அங்கே ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் ஜமாலியா அரபிக் காலேஜில் ஒரு 10 வருஷம், இஸ்லாமியா காலேஜில் ஒரு 3 வருஷம். அதுக்கு பிறகு முகமதன் காலேஜில் திருப்பி, அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜில் 1958 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 1900 பிறந்தாங்கன்னா 1958 அவருடைய சர்வீஸ் முடியுது. பிரசிடென்சி காலேஜில் அவருடைய சர்வீஸ் முடியுது. ஆனால் அன்னைக்கு ஒரு சிஸ்டம் இருந்திருக்குது, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸை கூட எய்டட் காலேஜில் கூப்பிட்டு பிரின்சிபல் ஆக்கியிருக்கிறாங்க. 1958 அவர் ரிட்டையர் ஆகுறாரு பிரசிடென்சி காலேஜில் இருந்து. அப்போ நியூ காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவரை கூப்பிட்டு 3rd பிரின்சிபலாக, நியூ காலேஜுக்கு 3rd பிரின்சிபலாக அவரை பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் நியூ காலேஜில் ரொம்ப பெரிய ரோல் அவருக்கு இருக்குது. எந்த அளவுக்கு பெரிய ரோல் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஹி வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டினா, ஏஎல் முதலியார் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி. ஏஎல் முதலியாரை கூட அந்த நியூ காலேஜை வந்து நியூ காலேஜ்னு வைஸ் சான்சலராக இருந்தவங்க. ஏஎல் முதலியார் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலராக இருந்தவங்க. அவர் நியூ காலேஜை வந்து நியூ காலேஜ்னு சொல்கிறதில்ல, புகாரி காலேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு பெரிய பர்சனாலிட்டி. அண்டு இவர் வந்து ஒரு தடவை ஈராக்குக்கு போகிறாரு. ஈராக்குக்கு போய் ஈராக்கில் பேசும்போது அங்கே ஈராக்குடைய பிரைம் மினிஸ்டர் காசிம் இருக்கிறாரு. ஸோ சையத் அப்துல் வஹாப் புகாரி சாப் அவர் பேசி முடித்த உடனே த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈராக் அவர் வந்து அவருடைய அரபிக் ஃப்ளூவன்சி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போயிட்டு,
இவ்வளவு ஸ்காலர்லி அரபிக் வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய அட்ராக்ஷன். ஸோ ரொம்ப பாராட்டுறாரு அவர். அப்படி ஒரு பெரிய ஸ்டால்வாட்டாக இருந்திருக்கிறாரு. எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்சிபலாக இருந்திருக்கிறாரு. இஸ்லாமியா காலேஜில் இருக்கும்போதும் சரி, நியூ காலேஜில் பிரின்சிபலாக இருக்கும்போதும் சரி ஸ்டால்வாட்டாக இருந்திருக்கிறாரு. ஆனால் ரொம்ப முக்கியமாக இவரை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜவாஹர்லால் சார் இங்கே ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து 2007 விஆர்எஸ் வாங்கினாங்க. 25 இயர்ஸ் இங்கே சர்வ் பண்ணிவிட்டு 2009 அவர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 2009 எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வந்து விஆர்எஸ் 2007 வாங்கினார். ஆனால் என்ன தெரியுமா, இவருடைய இதில் இவர் இஸ்லாமியா காலேஜில் பிரின்சிபலாக இருக்கும்போது எலெக்டட் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இவர் இஸ்லாமியா காலேஜில் பிரின்சிபலாக இருந்தது வந்து 1941, 1944. 1937 எலெக்ஷன் நடந்துச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடியே எலெக்ஷன் நடந்துச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்தியன்ஸ் அந்தந்த கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணாங்க. 1937 ராஜாஜி இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். ராஜாஜி ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனில் இவர் வந்து நார்த் மெட்ரா, அப்போ வந்து பார்லிமெண்ட் இந்த கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொன்னால் இது நார்த் ஆர்காட் கான்ஸ்டுவன்சி, சித்தூரில் இருந்து இந்த பகுதி வரைக்கும் நார்த் ஆர்காட் கான்ஸ்டுவன்சி. அந்த கான்ஸ்டுவன்சியில் நின்று எலெக்ஷனில் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருக்கும்போது இவர் வந்து இங்கே பிரின்சிபலாக வராரு 1941-44. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் இதில் இருக்கிறது, எஜுகேஷனிஸ்டாக இருக்கிறது, பிரின்சிபலாக இருக்கிறது, அன்னைக்கு இங்கிலீஷ் கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி இவருடைய ரோல் இஸ்லாமியா காலேஜில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ்லாமியா காலேஜோடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 1919 இருந்து 1946 வரைக்கும் இந்த காலேஜ் வந்து செகண்ட் கிரேட் காலேஜ். செகண்ட் கிரேட் காலேஜ்னால் அங்கே இன்டர்மீடியட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். செகண்ட் கிரேட் காலேஜ் அப்படின்னும் போது அங்கே இன்டர்மீடியட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்டர்மீடியட் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கூல் சிஸ்டம் வந்து 11th வரைக்கும் இருக்கும். ப்ரைமரி ஸ்கூல் 5வது வகுப்பு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6, 6 கிளாஸ். ஸோ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிப்பாங்கன்னா 11th வரைக்கும் அங்கே படிப்பாங்க. 11th படித்த பிறகு இன்டர்மீடியட் கோர்ஸ் ஒன்று பண்ணணும். இன்டர்மீடியட் கோர்ஸ் வந்து 2 வருஷம். பிஏ பண்ணுறதுக்கு முன்னாடி 2 வருஷம் இன்டர்மீடியட் கோர்ஸ் பண்ணணும். அப்போ 1919 இருந்து 1946 வரைக்கும் நம்ம காலேஜ் வந்து இன்டர்மீடியட் காலேஜ். 2 இன்டர்மீடியட் கோர்ஸ் இருந்துச்சு. ஒன்று குரூப் 3, இன்னொன்று வந்து குரூப் 1. குரூப் 3 வந்து ஹிஸ்ட்ரி லாஜிக், குரூப் 1 வந்து ஃபிசிக்ஸ் மேத்ஸ். ஸோ இந்த 2 இன்டர்மீடியட் கோர்ஸ் தான் இருந்துச்சு. 1941 இவர் வரும்போது இன்டர்மீடியட் 3 இன்னொரு இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் என்னென்னா பாட்னி ஜுவாலஜி வரணும், இன்டர்மீடியட்டாக வரணும். ஸோ அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா 1942 40th ஆனிவர்சரி ஆஃப் விஎம்இஎஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய ஃபண்டு கலெக்ட் ஆகுது. அந்த ஃபண்டு கலெக்ட் ஆகும்போது இவர் சொல்கிறாரு, 3rd இன்டர்மீடியட் கோர்ஸ் ஆரம்பிக்கிறத விட நீங்கள் டைரெக்டாக டிகிரி காலேஜாக மாற்றிக்கிங்க. நம்ம வந்து செகண்ட் கிரேட் காலேஜில் இருந்து ஃபஸ்ட்டு கிரேட் காலேஜாக மாறிடலாம், டிகிரி காலேஜாக மாற்றிக்கிங்க அப்படின்ற ப்ரொப்போசலை இவருடைய பீரியடில் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. பட் அது வரும்போது இவர் இல்லை. 1946 தான் நம்ம டிகிரி காலேஜாக மாறுறோம். 46 வரைக்கும் இன்டர்மீடியட் காலேஜ் தான். 46 தான் இன்டர்மீடியட் ஃபஸ்ட் கிரேட் காலேஜாக மாறுறோம். டிகிரி கோர்ஸ் வருது. 46 பிகாம் வந்துச்சு. 46 பிகாம் தான், 2 இயர் பிகாம் கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு டிகிரி கோர்ஸ் நம்ம காலேஜில். ஆனால் அதை விஷுவலைஸ் பண்ணது யாருன்னா சையத் அப்துல் வஹாப் புகாரி தான். அவங்க தான் அதை சொன்னாங்க, 3rd இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக டிகிரி கோர்ஸுக்கு போங்க அப்படின்னு சொன்னது சையத் அப்துல் வஹாப் புகாரி தான். ஆனால் பட் அவர் இந்த கோர்ஸ் தொடங்கும் போது அவர் இல்லை. அண்ட் மிகப்பெரிய ஸ்காலர். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரைட்டிங்ஸ் வந்து
ரொம்ப பெரிய ரைட்டிங்ஸ், இவருடைய ரைட்டிங்ஸ். நவாப் ஆஃப் ஆர்காட் கூடிய அவையில் இருந்த பல பெர்ஷியன் மேனுஸ்கிரிப்ட்ஸை இவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சீரீஸை ஆரம்பித்தாங்க. அந்த சீரீஸ் என்னென்னா, இருக்கிற எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸும், பெர்ஷியன் மேனுஸ்கிரிப்ட்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதுக்கு டிரான்ஸ்லேட்டராக இருந்து மிகப்பெரிய வால்யூம்ஸ், 2 வால்யூம்ஸ் உருவாக்கி கொடுத்தது சையத் அப்துல் வஹாப் புகாரி சாப். ஸோ மிகப்பெரிய ஸ்காலர் அவர். இந்த காலேஜில் ஒரு 3 வருஷம் பிரின்சிபலாக இருந்தது. இந்த காலேஜுடைய பெருமை ப்ளஸ் இந்த காலேஜை வளப்படுத்தினதில் அப்துல் வஹாப் புகாரி சாபுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ இதுதான் அவருடைய அப்துல் வஹாப் புகாரி சாபுடைய ஒரு சின்ன சம்மரி. தேங்க்யூ. Thank you, sir, for presenting in a nutshell the whole paper within 10 minutes. Now the second paper, entitled Echoes Through Pages, 70 plus years of our college magazine, Mashal, will be presented by, this paper was prepared by Mr. Ehsan Ahmad K. I request him to present his paper now. Auzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Respected elders, respected dignitaries on the stage of the dais, on the dais of the dais, respected members of the executive committee of Vaniyambadi Muslim Educational Society, respected faculty members, and my dear friends and students, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. It gives me immense pleasure to be a part of this historic seminar on the history of Islamiah College. First of all, I would like to thank Almighty Allah for giving me a chance to be a part of this seminar. And I would also like to thank Janab Abul Fazal sir and the principal and the secretary of Islamiah College for allowing me to present a paper. And the topic I have selected is Mashal, which is an annual magazine of Islamiah College, and which also has a great history similar to the history of this college. It is a pleasure to speak about something that holds the living memory of Islamiah College, our annual magazine Mashal. Over 70 years, Mashal has recorded our college life, thought, culture, and history in its pages. Today I will walk you through its origin, growth, special features, notable contributions, and many local and national records it possesses. So to talk about the origin and publication, the very first volume of Mashal was published in the year 1949 in the month of January. And the meaning of the name Mashal, those who speak Urdu, they know very well. It means torch in Arabic. Then why this was selected? Why this name was selected? Sayyid Abdul Khadir Sahib, who was the founder editor of this magazine, who was the principal of Islamiah College at that time, has selected this word so that we spread light across the world through this magazine. And till now we have seen 67 volumes. 67 volumes have come out till now. And Mashal was not published only between 1964 and 66. Over the past 70 years, if you take, it was not published only between 1964 and 66. It was due to the disturbances which were caused by the anti-Hindi agitation. And like Abul Fazal sir has said, we have the hard copies and soft copies of Mashal available in our library. And I also request the principal and the management of Islamiah College to make it publicized, because it just doesn't include only about the college. It is actually a
it contains so many articles on various topics, not just on the local issues but also on the national and international matters. So we can say that it is a treasure trove of information and knowledge. And it is the first magazine which was reviewed in a Madras daily at full length. And if you go through the first volume of the Mashal magazine, which was published in 1949, the foreword was written by N.M. Anwar Sahib. Again, Nareem Naeem Sahib was speaking about N.M. Anwar Sahib, who was the member of Rajya Sabha, and Abul Fazl Sahib have also spoken about N.M. Anwar Sahib. N.M. Anwar Sahib has served as the president of, he served as the secretary of the Islamiah College between 1947 and 51. And later he became the president of the Vaniyambadi Muslim Educational Society, and then from 1960 to 66 he was the president of, he was a member of the Rajya Sabha. So N.M. Anwar Sahib has not just contributed the foreword to the Mashal magazine, he has contributed many articles. You can find many different articles written by him, and like Sir has said, history of Vaniyambadi Muslim Educational Society is one of them. So if we talk about the language and format development, how it was there in Mashal, initially Mashal carried only content in 3 languages. If you take the first volume of the Mashal, you will have most of the content, 75% of the content will be in English, and you will have few articles in Tamil and very little information in Urdu. From the 9th volume, which was published in 1958, we see that Arabic and Hindi content was also added, like articles and poetry, poems and stories from Hindi and Arabic were also added. So Mashal becomes a multilingual magazine. And from the 11th volume, which was published in 1960, Persian articles were also added. So now we have 6 languages, content in 6 languages. Even if you go through the latest magazine, which was released this year, which was the 67th issue of the Mashal, you will see content in 6 different languages. I think we don't have any other magazine in our region which has content in so many languages, which is multilingual. And initially, if you see the word Mashal, it was spelled as M-A-S-H-E-L. Then from the 25th volume, which was published in 1979, they have changed it to Mashal, because the reason which the editor mentions is that the previous word was unphonetic. To make it phonetic, they have changed it into M-A-S-H-A-L, Mashal. And the college logo that we see today, we can see that it appears for the first time in the 8th volume, which was published in 1957. So Mashal grew from a local trilingual annual to a truly multilingual cultural record. Mashal acts as the college's archive, an essential resource for historians, alumni, students, and also for the public. And how was the editorial practice? In the beginning, if you take the very first volume of the Mashal, you will see that the principal, Sayyid Abdul Khadir Sahib, was the editor of the magazine. From the second volume, you will see a list of editorial board. So the editorial board was taking care of the complete magazine. And later it was changed to editor-in-chief, associate editor, and then one editorial board, which had a minimum of 3 to 4 members from the faculty members of the Islamiah College. So to talk about the notable contributors and their articles, many have contributed. Whoever was associated with this college from the day one has contributed to the Mashal, but we have some great people actually. I just want to list 3 to 4 members who have contributed a lot to the magazine. One is Sayyid Abdul Khadir Sahib. As I have already told you, he is the founder editor of the magazine. We can say that Mashal is actually the brainchild of Sayyid Abdul Khadir Sahib. Sayyid Abdul Khadir Sahib was the principal of Islamiah College only between 1948 and 58. He was an assistant lecturer in the government Mohammedan College in Madras,
and later he became the headmaster of Madrasa Azam Madras, and then he went abroad for studying for his higher studies, and then on request of the president of VMS Society, he took the charge of the principalship at the age of 55. So when he became the principal of Islamiah College, he was 55, and he served as a principal of the Islamiah College till he was 65. So he was a voracious reader, he was a great personality, he was a lover of art. He has done so much for the magazine and also for the college. We can actually have a separate paper on his personality. He was a student of Sarvapillai Radhakrishnan, the second president of India. So he has written many articles. If you take the early issues of Mashal, he was the editor for the first 9 volumes, but we will find his articles only in the first 5 volumes. But we have more than 20 articles written by him, and many of the articles are on Radhakrishnan sir. Second contributor is Nellur Zubair Sahib. Nellur Zubair Sahib, again, he was also a principal of Islamiah College, and he was a principal from 1967 to 70. He became the principal only in 1967, but he was associated with the magazine from its inception. We find his articles in the very first issue of Mashal itself. And he has written on different subjects. He has written on economics, he has written on education, he has written on world politics, like that. And now one interesting fact is Dr. V. Abdur Rahim Sahib, we know very well. We know him by name Fa Abdur Rahim Sahib in Urdu. He is the greatest personality Vaniyambadi has ever produced. So Dr. V. Abdur Rahim Sahib, he is also an alumnus of Islamiah College. He studied in Islamiah School 10th, 11th, and then he joined the integrated course for 2 years in Islamiah College. So he became the alumnus of Islamiah College, and then he did his BA honors in English from Presidency College, and then again he came back to Vaniyambadi. He was a teacher teaching English in Islamiah High School, and then he was teaching Arabic in Islamiah College, and then he did MA from Aligarh University, and then he went to Jamia Al-Azhar Cairo for pursuing his doctorate in Arabic, and then he served as the lecturer of Arabic in Medina University for 26 years, and finally he was the director of Quran printing press in Saudi Arabia. He was a stalwart actually. So he has contributed to Mashal whenever he was associated with the magazine. When he was a student, he contributed. When he was a teacher in Islamiah High School, he contributed. So his contributions are like, it is not only in Arabic. We know that he is associated with Arabic, but he has contributed articles in English. He has contributed poetry in Urdu and many articles in Arabic as well. And if we talk about the Urdu section of the magazine, the major contributions are from Jalal Kadpavi Sahib and Abdur Rahman Khan Tishna Sahib. Jalal Kadpavi Sahib, as the name suggests, he was from Kadapa. He shifted to Vaniyambadi, and he was the HOD of Urdu, Persian and Arabic department, and he served the college for more than 30 years. And from the very first volume of Mashal, the Urdu content was taken care by him, along with Abdur Rahman Khan Tishna Sahib. Abdur Rahman Khan Tishna Sahib was again a stalwart. He has completed his Alimiyat in Umrabad, Jamia Darussalam, and then he was also a lecturer in the Urdu department of Islamiah College, and he has also contributed with various articles. And both of these people, Jalal Kadpavi Sahib and Abdur Rahman Khan Tishna Sahib, they have not just written in Urdu, they have also contributed in English. So now talking about the content, what we have in Mashal, we have articles, we have poems, we have stories, we have dramas, we have quizzes, we have proceedings of all the events that were conducted in the college. We have annual report, which will have the prominent feature of Mashal is the annual report. It will have all the details of the college, and we have very good photographs of the events. So Mashal is actually having a rich collection of photographs.
So apart from that, one prominent feature of the Urdu content in the magazine is Mushaira proceedings. So Mushairas used to happen in Islamiah College. I exactly don't know from when it started, but when I was looking into the first volume of the magazine, we see the proceedings of the Mushaira. So it means that the Mushaira was happening even before that. So the proceedings of the Mushaira means whoever poet has participated, the names of the poet and some poems from them which they have recited in the Mushaira, or at least if the list of poets is very big, then they have just included at least 2 to 3 lines from each poet. So for these Mushairas, people from poets from North India were invited. Great poets from Hyderabad were invited. Great poets from Maharashtra were invited. But the thing which I admire is actually all the local poets from Vaniyambadi, from Tirupattur, from Ambur, from Umrabad have participated in all these Mushairas, and we have a rich collection of their poetry in Mashal actually. So if someone is researching on them, someone wants to know their contribution, they can go through these pages. For example, Dr. Abdullah Zawfi, he was a great poet actually, but we don't have any books compiled by him. He was doing the compilation, but it was missed somehow. So and likewise we have Hakim Makhdoom Ashraf Sahib. Likewise we have Nisar Almas Sahib. Likewise we have Kamal Raisa. Many great poets were there from Vaniyambadi, whose books are not there now. They have not compiled any books. But if we go through the pages of Mashal, we will be able to find many poems or at least 2 to 3 lines recited by them. And not just that, Mashal also has great articles on many national personalities as well. And one interesting feature of the Mashal magazine was the Ramblers Club. There was a club by name Ramblers Club which was active between 1949 and 54. They used to organize these outings for the students as well as the faculty members. So as a part of Ramblers Club, in 1949 the students were taken to Alangayam. In 1950 they went to Elagiri. In 51 they went to Mahabalipuram and again to Elagiri. 52 Mysore, 53 Metru Dam, 54 Tirunamale, like that. So if you just go through all these articles, you will understand how things were there at that time. For example, Elagiri, I was reading the article on Elagiri. These students and the faculty members traveled to Elagiri in 1950. There were no roads. Today we have roads, but there were no roads at that time. They climbed the mountain. They went to Jolarpet by train, and from there they were walking till the mountain and they climbed the mountain. But in Elagiri there was a school, in Elagiri there was a post office, there were farmhouses of 2 foreigners. One is named as Dalton and one is named as, I don't remember exactly. So there are so many interesting stories we can come to know if we go through the pages of this magazine. And Mashal has also had some special and dedicated volumes. In 1955, the 5th volume was dedicated for the Golden Jubilee celebration of Vaniyambadi Muslim Educational Society. 8th volume, which was published in 1957, it was the Freedom Movement centenary number. In 1857, we had the first War of Independence. So the nation was celebrating centenary year of freedom celebration in the year 1957. So we had a special issue here. In the 9th volume, which was published in 1958, was dedicated to Maulana Abul Kalam Azad and Dr. Abdul Haq Sahib. Dr. Abdul Haq Sahib, who was from Kurnool. And 15th volume, which was published in 1968, was dedicated completely in the memory of the founder editor of Islamiah College, the principal of Islamiah College, founder editor of the magazine and the former principal of Islamiah College, Sayyid Abdul Khader Sahib. 16th volume 1969 dedicated to Mahatma Gandhi on his centenary. 17th volume was dedicated to Mirza Ghalib. 25th volume, Silver Jubilee volume, was dedicated to Allama Iqbal. So like that, so if you go through all these volumes, you will find numerous articles on all these occasions and all these personalities.
So likewise, we also have articles on local personalities. Many local personalities, we have a great articles on them in Mashal. As I said, we have article on S. Abdul Khader Saheb. We have article on T.K. Muhammad Zakaria Saheb, Jalal Kadpavi, Nazish Hyderabadi Saheb. And we also have some poems on the death, which is called as Marsiya, on the death of famous personalities like T.K. Abdul Rashid Saheb, Abdur Rahman Khan, Tamanna Saheb, like that. We also have an article on the origin and development of Vaniyambadi town written by Tajuddin Saheb, who was a former lecturer in the history department of Islamiah College. So why Mashal matters? Mashal matters because it is a historical record. It contains annual reports, it contains event proceedings, it contains great speeches and photographs that trace the college's institutional history. It is a cultural repository. As I said, it is bilingual. It has content in 6 different languages. And it is a knowledge trove, we can say, for the local history. And it also talks about the student's life. So preserving Mashal means preserving the social, cultural and academic memory of Islamiah College. Finally, I just want to end my lecture with a small poem written on Islamiah College by Nisar Almas Sahib, which is also there in the Mashal. अरबाब अदब आके यहाँ शाद हुए हैं, अरबाब अदब आके यहाँ शाद हुए हैं, बरसा है यहाँ अब्र हंसी फूल खिले हैं, इस मैकद इल्म से जो जाम पिए हैं, समझे हैं वो साखी की निगाहों का इशारा, इस्लामिया कॉलेज वो गुलिस्तां हमारा, जारी है जहाँ फैज़ के अनवार का धारा. Thank you so much. Jazakallah khairan. தேங்க்யூ ஹெசான் சாப். யாருக்குன்னா ஏதாவது அடிஷ்னலாக அதை பற்றி சொல்லணும், மசாலா பற்றி சொல்லணும் அல்லது கேட்கணும், ஹெசான் சாப் கிட்ட கேட்கணுன்னா கேட்கலாம். ஆக்சுவலாக மஷால் அப்படின்றது நம்ம காலேஜுடைய மேகசின் 49 தொடங்கினாங்க, இப்போ வரைக்கும் அது வந்துட்டுருக்கு. ஆனால் அவர் சொன்ன சில செய்திகள் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மஷாலை தொடங்கி வச்சது சையத் அப்துல் காதிர். இந்த சையத் அப்துல் காதிர் அப்படின்றவங்க நம்ம காலேஜுடைய பிரின்சிபல், முன்னாள் பிரின்சிபல் மட்டும் இல்லை, அவர் ராதாகிருஷ்ணன், இந்தியாவுடைய 2வது ஜனாதிபதி டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் சாருடைய ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி அவர் சொன்ன விஷயங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம், வாணியம்பாடியில் இருந்த சில உருது கவிஞர்கள், அவங்களுடைய கவிதைகள் மஷாலில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் அவங்களுடைய கவிதைகள் வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அப்துல்லா ஜவுகி அப்படின்ற ஒரு கவிஞருடைய பேரை சொன்னாங்க அவங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி மஷாலில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நீங்கள் மஷாலை படிச்சீங்க அப்படின்னா இந்த சமூகம் இருக்குல்ல, இந்த சமூகத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிய வரும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் ஏலகிரி இருக்கு இல்லையா, ஏலகிரியில் ரோடு இருக்குது. இன்றைக்கி ஏலகிரி ரோட்டில் நீங்கள் போயிடுறீங்க, ஈஸியாக போயிடுறீங்க. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ரோடு கிடையாது. நீங்கள் ஏலகிரி மலையை பாதையிலே அப்படியே அந்த மலைப்பாதையிலே ஏறணும், செங்குத்தாக ஏறணும். இப்படி வளைஞ்சு இன்னைக்கு ஹேர்பின் பெண்ட் வருது இல்லை, அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு இல்லாமல் இது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, மஷாலில் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இஸ்லாமியா காலேஜில் ராம்ப்ளஸ் கிளப்னு இருந்துச்சு. அந்த ராம்ப்ளஸ் கிளப் ஏலகிரிக்கு டூர் கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி கூப்பிட்டு போகிறாங்கன்னா, பாதை எப்படின்னா பஸ்ஸு கிடையாது, பசங்க மலையில் ஏறணும் எழுதியிருக்கிறாங்க. அவங்க போயிட்டு ராம்ப்ளஸ் கிளப்பு, இஸ்லாமியா காலேஜ் ராம்ப்ளஸ் கிளப்பு போயிட்டு எழுதியிருக்கிறாங்க. அதில் சில சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. என்னென்னா, இப்போ வயசானவங்கன்னா ஏற முடியாது. ஒரு தடவை ராம்ப்ளஸ் கிளப் டூர் போகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க, இஸ்லாமியா காலேஜ் பிரின்சிபல் அப்துல் காதிர் சாபும் போகிறாங்க. இஸ்லாமியா காலேஜ் பிரின்சிபல் அப்துல் காதிர் சாப் அவர் கூட 5 பேர் போகிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்கன்னா, அவங்க இங்கே இருந்து காரில் திருப்பத்தூர் போயிடுறாங்க. திருப்பத்தூர் போயிட்டு திருப்பத்தூரில் இருந்து அவங்களுக்கு டோலின்னு சொல்லுவாங்க. டோலினா ஒருத்தரை 6 பேர் 4 குச்சி வச்சு 6 பேர் தூக்கணும்.
அப்படி தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது அந்த ஒரு ட்ரிப்பை பற்றி இதில் இருக்குது, மஷாலில் இருக்குது. இது எனக்கு டிஸ்கஷனில் ஏசான் சாப் என்கிட்ட சொன்னார், ஏன்னா அது இங்கே பதிவு பண்ணலை. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருந்துச்சு. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, அங்கே வந்து ஏலகிரியை வந்து ரோடு இல்லாமல் நீங்கள் செங்குத்தாக ஏறணும். அப்படி வயசானவங்களாக இருந்தால் அவங்க வந்து திருப்பத்தூரில் இருந்து டோலி மூலமாக ஏற்றப்படுவாங்க அப்படின்றது. நீங்கள் பே பண்ணிங்கன்னா, இப்போ இன்றைக்கி கூட இருக்குது அஜந்தா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மகாராஷ்டிராவில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அங்கே வந்து மக்கள் ஏற்றிட்டு போவாங்க. அதாவது ஒருத்தரை வந்து 4 பேர் தூக்குவாங்க. 2 குச்சி இருக்கும், 2 குச்சிக்கு நடுவில் கட்டி ஒரு இது இருக்கும், சோலின்னு உள்ள ஊஞ்சல் மாதிரி துணியை கட்டியிருப்பாங்க. அதில் வயசானவங்களை உட்கார வச்சு தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போது ராம்ப்ளஸ் கிளப்பில் அதை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம், முதல் வருஷம் இவங்க போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பு ஏலகிரிக்கு போயிடுறாங்க, செங்குத்தாக மலையில் ஏறி போயிடுறாங்க. பிரின்சிபல் இவங்கெல்லாம் வந்து திருப்பத்தூர் போயிட்டு ஒரு 5 பேர், மொத்தம் 3 பேர் டோலி மூலமாக ஏறுறாங்க. இன்னும் 2 பேர் இதில் ஏறிடுறாங்க, அவங்களே கால்நடையாக ஏறிடுறாங்க. அங்கே போனீங்கன்னா எனக்கு ஏசான் சாப் சொல்கிறாரு என்னென்னா, அங்கே ஏலகிரி அப்போ எப்படி இருந்திருக்குதுன்னா, ஃபார்ம் ஹவுஸ் வந்து யூரோப்பியன்ஸு, இங்கிலீஷ் பீப்புள் ஃபார்ம் ஹவுஸ் இருந்திருக்குது. அவருடைய பேர் இங்கிலீஷ் டாக்டர் டால்டன் அப்படின்றவருடைய ஃபார்ம் ஹவுஸில் முதல் தடவை போகும்போது ரொம்ப வரவேற்பு கொடுத்து அவங்கள நல்லா உபசிச்சிருக்காங்க. யாரை? இஸ்லாமியா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பிரின்சிபலை. அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போகிறாங்க. போயிட்டு அந்த டால்டன் அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்காங்க, அதை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க. ஆனால் அப்போ டால்டன் வந்து அனுமதிக்க மறுக்கிறாரு. மறுக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்லாமியா காலேஜிலேருந்து வந்திருக்கிறோம், இது பாருங்கள் எங்ககிட்ட மஷல் இருக்குது, இது பாருங்கள், இந்த மஷலில் போன வருஷம் நாங்கள் வந்தபோது நீங்கள் எங்களுக்கு இது கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு இவங்க காமிச்ச போது உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, செகண்ட் இயரும் சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு திருப்பியும் 2வது வாட்டி அவர் உபசரித்து அனுப்புகிறாரு. ஸோ மஷல் எப்படியெல்லாம் உதவி செஞ்சுருக்குது அப்படின்றது இதெல்லாம் மஷல்லே பதிவாயிருக்குது. அவர் படிச்சிருக்கிறாரு, எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த செய்தி. அவர் சொல்லலை, நான் அதனால் நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக திருப்பியும் நான் சொல்கிறேன், லைப்ரரியன் லத்தீஃப் சாப் மற்றும் லைப்ரரியை சார்ந்த அத்தனை ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம். ஏன்னா இந்த மஷல் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரொம்ப அழகாக இதில் வச்சுருக்கிறாங்க. படிக்க மட்டும்தான் நம்ம வேலை, அதை தயவு செய்து படிங்க அப்படின்றது நான் கேட்டுக்கிறேன். Thank you very much, sir. Mr. Ehsan Ahmad sir, your paper was very much grateful, very much informative. Many things we came to know about the history of Vaniyambadi. Now, I request Dr. M. Mujibur Rahman, Head of the Department of Tamil, to present his paper on the life and career of T. Sauri Perumal Aranganar, the first Tamil professor of Islamiah College. எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்தியாவிலே மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியின் வரலாற்றுத்துறை நிகழ்த்தக்கூடிய இஸ்லாமியா கல்லூரியுடைய வரலாறு
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிகச்சிறப்பாக தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கம் இஸ்லாமியர்களுடைய வரலாறுகளை தடம் பதிக்கின்ற ஒரு செய்தியாக இந்த கருத்தரங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இஸ்லாமியா கல்லூரிய வரலாற்றுத்துறை தலைவர், இஸ்லாமியா கல்லூரியுடைய முதல் தமிழ்துறை தலைவர், முதல் தமிழ் பேராசிரியர் தி சபரி பெருமாள் அரங்கனார் குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று என்னிடம் கேட்டபொழுது உடனடியாக அதை நான் ஒப்புக்கொண்டேன். காரணம் என்ன என்று சொன்னால், அது இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். எனக்கு காலம் ரொம்ப குறைவாக கொடுத்திருக்கிறார்கள். சௌரி பெருமானார் குறித்து தனியாக ஒரு உரையை நிகழ்த்தலாம், 1 மணி நேரத்துக்கு மேற்பட்ட நிலையில் உரை நிகழ்த்தலாம். ஆனாலும் காலத்தின் அருமை கருதி மிக ரத்தின சுருக்கமாக அவருடைய செய்தியை நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சங்க இலக்கியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8 தொகை 10 பாட்டு, நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தாரித்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை, முருகு பெருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினைய கோல நெடுநல்வாடை கோல்குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10. 8 தொகையில் 18 நூல் இருக்குது சங்க இலக்கியத்தில். அதில் முதல்ல இருக்கிற ஒரு நூல் குறுந்தொகை. இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னு சொன்னால், புகுத்தப்பட்ட நம்முடைய சங்க இலக்கியத்தில் பூரிக்கோ அப்படின்னு தொகுத்தார். ஆனால் 400 பாடல் இருக்குது. 380 பாடல் பேராசிரியர், 20 பாடல் நெச்சினாருக்கிறார் பாடல் எழுதி உரை எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேச போகக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சௌரி பெருமானாரை பற்றி பேச வந்திருக்கிறோம். அவருடைய வரலாறு எங்கே தோன்றுறது, என்ன செஞ்சார் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் மிகப்பெரிய ஒரு பதிப்பு வரலாறு அவர்கிட்ட இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க கூடும். இருந்தாலும் சில செய்திகளே மாணவர் மத்தியில் இந்த கருத்தரங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சௌரி பெருமாள் அரங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கண்ணபுரம் அப்படின்ற ஊரில் அவர் பிறந்தார். அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவருடைய தந்தையை இழந்துடுறாங்க, தாயும் இழந்துடுறாரு, மனைவி அவங்களும் இழந்துடுறாங்க. எல்லாமே 20 வயசுக்குள்ள அவருடைய குடும்பமே ஒன்றிலாம் போச்சு. இதுக்கு பிறகு அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது சொன்னார் சௌரி பெருமானாருக்கு, நீ மதுரை தமிழ்ச்சங்கத்தில் போயிட்டு தமிழ் படித்து பெரிய பண்டிதர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். அப்பாவுடைய அந்த சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஓலைச்சுவடிகள் காகிதச்சுவடிகள் எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போய் தேடி அதை பதிப்பிச்சு வெளியிடணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால் இவர் பொருளாதார உதவி அவருக்கு தேவைப்படுது, கஷ்டம். அப்போ அங்கே இருக்கிற ஊர் விளையாட்டுலும் உதவி கேட்குறாங்க, உதவியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவர் அந்த கிண்ணி மடம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் தமிழ் புலவர்கள் பண்டிதர்கள்லாம் தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போகிறார் இவர். அங்கே போனோடனே இவர் நல்லா தமிழ் கற்றுக் கொடுக்குறாரு. அரச சென்முகனார் என்று நல்ல தமிழ் பண்டிதர். அவர் பொருளாதார உறுதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்கள் கொடுக்குறாரு. அந்த நூல்கள்லாம் என்ன பண்ணுறாரு, வாங்கி படிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுந்தர ராமானுஜன் நாயுடு, அப்படி பார்த்த சுப்பையா, இங்கே 2 பேர் இவருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறாங்க. எப்படியாவது இவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நல்லா படிச்சுட்டு வராரு. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர் பட்டமும் பண்டிதர் பட்டம் பெறாரு. ஆனால் இவருடைய தாத்தா, இவருடைய தாய் மாமா, இவருடைய மாமனார் எல்லாமே உதவி செய்கிறாங்க. பொருளாதார உதவி சொல்ல மாட்டாங்க, புத்தகம் நிறைய புத்தகம் நிறைய கொடுத்தாதான் படித்தாதான் பெரிய பண்டிதர் ஆக முடியும் அப்படின்னு தான் உதாரணம். அப்போ மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பட்டத்தை பெறாரு, பாஸ் பண்ணிடுறாரு. இதுக்கு பிறகு என்ன தேவைப்படுது, வேலை தேவைப்படுது.
எங்கே இருக்கிறாரு? மதுரை தஞ்சாவூர் பகுதியிலேருந்து இப்போ படிச்சுட்டு இந்த பக்கம் வராரு, நம்ம வடக்கு மாவட்டத்து வேலூர் பக்கம் வராரு. இதுதான் இப்போ தான் இதுக்கு மேலே தான் வந்து அவருடைய வரலாறு மிகச்சிறப்பாக இருக்குது. அதான் ஏன் இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் முன்னேற பாதையில் போகணுன்னு சொன்னால் பல தடைக்கற்கள் இருக்கும். அந்த தடையெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக பண்டிதர் பட்டம் பெற்று பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு தர்றதுக்கு அப்படியே நிற்கிறார். என்ன பண்ணலாம், யாரை கேட்கலாம் அப்படின்னு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய தலைமை ஒரு பண்டிதர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா கோபாலாச்சாரியார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சீனிவாச வரதராச்சாரியர். இவங்க 2 பேர் யாரை பரிந்துரை பண்ணுறாரோ அவர் தான் பண்டிதரை வேலைக்கு போக முடியும். இவருடைய கஷ்டத்தை வந்து அவர் பார்க்குறாரு. இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. யார்? ராஜகோபாலாச்சாரியம், சீனிவாச வரதராஜர் பார்க்குறாங்க. சௌரிப்பர்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிடுறாரு, அப்புறம் பாஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பண்டிதரை இவருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி வேலூரில் வந்து அவருக்கு முதல் பணி கொடுக்குறாங்க. வேலூரில் எந்த பணி பார்த்தீங்கன்னா, வேலூர் மகந்து தேவஸ்தானம் இந்து உயர்நிலைப்பள்ளியில் முதல் தமிழ் பண்டிதராக வரார். யார்? இஸ்லாமியா கல்லூரியுடைய முதல் தமிழ் பேராசிரியர், முதல் தமிழ்துறை தலைவர். இதெல்லாம் தொடக்கத்தில் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அங்கே வரார். இவரை வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணிட்ட பிறகு இவருடைய பணிகள்லாம் பார்த்து நம்ம வடக்காடு முழு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இவர் எப்படியாவது வாணியம்பாடி கொண்டு வந்துடணும், சௌரிபர்மன் எப்படியாவது வாணியம்பாடி கொண்டு வந்துடணும், அவருடைய பணியை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முத்துசாமி ஐயர்னு ஒருத்தர் இருக்கிறார். முத்துசாமி ஐயர் வந்து இவர் வேலூரில் வேலை செஞ்சார் இல்லையா, தேவஸ்தானம் இந்த உயிர்நிலையில் எல்லா உதவியும் செஞ்சார். அதே போல் அங்கே இவர் வந்து பணியாற்று காலத்தில் இவருடைய மாணவர்களும் நல்ல உறுதுணையாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் எப்படியாவது வாணியம்பாடி போயிடுங்க, வேலூரில் வேண்டாம், கோட்டை நகரமாக வேண்டாம், நீங்கள் வாணியம்பாடி போங்கன்னு சொல்லி சௌரிபர்மன்லாம் வாணியம்பாடிக்கு நம்ம இஸ்லாமியா வாணியம்பாடி மதரசா இஸ்லாமியா பள்ளிக்கு வரார். அங்கே தான் தமிழ் பண்டிதராக வரார். அப்போ இவருக்கு யார் அங்கே உதவியாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்வராய ஐயர். இவர் தான் வந்து வாணியம்பாடி இஸ்லாமிய மதரசா பள்ளியில் தமிழ் பண்டிதராக பணியாற்றி கொண்டிருக்கிறதுல உதவி செஞ்சவர் செங்கல்வராய ஐயர். ஐயர்லாம் எப்படி உதவி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ அவர் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தான் சௌரிபெருமாள் சில அற்புதமான வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பள்ளியில் இப்ராஹிம் குரேஷி, அப்போதான் தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க, பள்ளியில் முதல்வர் தான் சொல்லுவாங்க. இப்போ தான் பள்ளி தலைமை ஆசிரியர் சொல்கிறோம், கல்வியில் முதல்வர். அப்போ பள்ளியினுடைய முதல்வர் இப்ராஹிம் குரேஷி சாஹிப் என்ன பண்ணார்னா, இவருடைய தமிழ் பணியை பாராட்டி 1 மாதத்தினுடைய சம்பளத்தை கொடுக்குறார். ஏன் கொடுக்குறான்றதை இப்போ நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை அப்படின்ற அந்த நூல் அது திணைவாரியாக இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதன், இதழ், பாலை இருக்குது. அது உள்ளூர் இறைச்சியாக இருக்குது. தொல்காப்பியர் அகத்துறை கோட்பாட்டோடு அவர் இந்த குறுந்தொகையை படிக்கிறார். ஓலைச்சுவடிலேருந்து மொழிபெயர்த்து அதிலேருந்து உரை எழுதி வந்துடுறாரு. ஆனால் முதல்ல வந்து உரை எழுதி எழுத்துருக்கன்னு சொல்லிருக்கணும். அதுக்கு பிறகு தான் ஊவேசா வராரு, அதுக்கு பிறகு தான் வந்து சண்முகம் பிள்ளை வராரு, அதுக்கு தான் வையாபுரி பிள்ளை வராரு, அதுக்கு பிறகு கு சுந்தரமூர்த்தி வராரு. ஆனால் 1915 இஸ்லாமியா கல்லூரியில் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க நம்ம கல்லூரிக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், மதரசா அந்த பள்ளியில் தமிழ் பண்டிதராக இருக்கும்போது, அதாவது 1912 நினைக்கிறேன், அந்த 12 காலகட்டத்தில் வந்து குறுந்தொகைக்கு உரை எழுதுறாரு. ஆனால் குறுந்தொகைக்கு உரை எழுதி அதை பதிப்பித்து வெளியிடுறதுக்கான தொகை இல்லை. அன்றைக்கு இருந்து அந்த முதல்வர் இப்ராஹிம் ஒரு மாதம் சம்பளத்தை கொடுத்தோன்னே 1912 1915 வரைக்கும் வெளியிட முடியல. 1915 தான் VN அச்சகம் வேலூரில் ஒரு பதிப்பகம் இருந்துச்சு. அந்த பதிப்பகத்தில் தான் 1915 அந்த நூலை வெளியிடுறாரு. என்ன நூல்? குறுந்தொகை மூலமும் புத்துரையும். ஓலைச்சுவடியில் இருந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற பாடல்கள், குறுந்தொகை பாடல்களை தொகுத்து உரை எழுதி 1915 வெளியிடுறாரு. அந்த நூல் தான் இது. இந்த நூலை வந்து உள்ளார பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து பழைய பதிப்புலாம் இருக்கும், நிறைய இருக்கும். அவர் யார் சொல்லிக் கொடுத்ததில்ல, ஆனால் அவருடைய புகைப்படம் கிடையாது. அவருடைய புகைப்படம் நமக்கு முழுமையாக கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் வந்து அவருக்கு உதவி செஞ்ச யாராலும் அத்தனை பேரையும் போட்டிருக்கிறார். அந்த நூல் வந்து வெளியேறதுக்கு யாரோ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா கொடுத்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் பதிவு பண்ணார். கிண்ணிமட சோழவந்தானை பற்றி அவருக்கு இந்த நூல் காணிக்காக்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்ல வர ஒரு செய்தி, 1915 இந்த நூல் வெளியிட்டுச்சு.
2015 உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் இஸ்லாமிய கல்லூரியுடைய தமிழ்துறை இணைஞ்சு 3 நாள் தேசிய கருத்தரங்கம். இதை பார்த்தீங்கன்னா 100 வருஷத்தினுடைய வரலாறு அரசு வந்து தமிழ்துறையோடு இணைந்து மீளச்சக்கம் செய்து வெளியிட்டாங்க. இந்த படியெல்லாம் கிடைக்காது. 100 வருஷம் ஆச்சு. 1915 வாணியம்பாடி இஸ்லாமிய மதரசா பள்ளியில் வெளியிட்டது. இது 2015 பிறகு இது உலகத்தமிழ் வந்து இருந்து வெளியிட்டாங்க. 100 வருஷத்துக்கு பிறகு இந்த மீள் பதிப்பு இருக்குது. 2வது விஷயம், சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் அகத்தினையோடு சொல்லோட மட்டும் இல்லாமல் இஸ்லாமியா கல்லூரியில் அவர் வந்து 1919 தொடங்கினாலும் அதுக்கு பிறகு 24 தான் அவர் வந்து இங்கே முதல் தமிழ் பேராசிரியர், முதல் தமிழ்துறை தலைவராக வரார். அப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம், இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்து 38 மாவட்டம் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு பெருமை இருக்குது. ஆனால் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை இருக்குது. என்ன அப்படின்னா, சங்க இலக்கியம் சார்ந்த செய்திகள் நிறைய இருக்குது. மலைப்பட கடாம் ஜவ்வாது மலை சொல்கிறோம், அது சங்க இலக்கியத்து தொடர்புடைய தான். மலைப்பட கடாம் சொல்கிறோம், சங்க இலக்கியத்து தொடர்புடைய நூல். அது இல்லாமல் பார்த்தா இஸ்லாமிய கல்லூரியில் சௌரி பெருமாள் பணியாற்றியல, வாணியம்பாடி மதரசா பள்ளியில் அவர் தமிழ் படித்து இருந்தார்ல, அதெல்லாம் எதை சார்ந்தது? குறுந்தொகை. அது வந்து சங்க இலக்கியம் சார்ந்த ஒரு அகநூல். அப்போ சங்க இலக்கியம் தொட்டு தொடாமல் போனால் அது நமக்கு அழகாக இருக்காது. அந்த வகையிலே சௌரி பெருமாள் அரங்கனை பற்றி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உதவி செஞ்ச அந்த செய்தியில் அப்படியே அழகாக சொல்கிறார். அந்த பிரின்சிபாலுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அத்தோடும் இல்லாமல் இவர் வந்து அவருடைய பழைய நண்பர், படிக்கிற காலத்தில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் பேர்னா மணக்கால் ஐயம்பேட்டை முத்திரத்தின முதலியார். அவர் சொல்கிறாரு, டேய் நீ வந்து சும்மா சுவிட்சில் வரக்கூடாது, நேராக போ, சென்னை போ, அரசு கீழ்த்தி ஓலைச்சுவடி இருக்கும், அந்த நூலகத்தில் போய் ஓலைச்சுவடி நூலை எடுத்துருவா. என்ன ஓலைச்சுவடிகள்லாம் காலத்தால் அழிஞ்சு போகும், எழுத்து மட்டும்தான் நிலைச்சின்னு இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்தில் கொண்டு அந்த ஓலைச்சுவடி எடுத்து அங்கே ஐயம்பேட்டைக்கு போகிறார். ஐயம்பேட்டை போய் அவர் நண்பரோட உட்காந்து பேசி அவரு சில ஓலைச்சுவடிகளை கொடுக்குறார். எல்லாமே குறுந்தொகை சார்ந்தது. ஆணித்தரமாக சொல்லலாம், எல்லாமே குறுந்தொகை சார்ந்தது தான். 1912-13 நடக்குது. அப்போ அந்த நூலெல்லாம் அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி அந்த பதிப்பு வேலை அவர் செய்கிறாரு. அந்த 1915 கிண்ணிமடம் சிவபிரகாசமார் அவருடைய புகைப்படத்தோட, அவருக்கு குரு அவர் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் தமிழ் பண்டிதர் ஆயிருக்க முடியாது. யார்? சிவபர சுவாமிகள். அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கி இந்த நூலை வச்சு, இந்த நூல் அந்த ஃபோட்டோ இருக்குது, புகைப்படம் இருக்குது. அதாவது 1915ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் இந்த நூல் வெளியிட்டுக்கிறாங்க. இது வந்து மீளச்சு தான், மறுபதிப்பு தான், பழைய நூல் இல்லை. அது மூலப்பாடம் ஓலைச்சுவடியாக இருந்துச்சு. இப்போ மறுபதிப்பு செஞ்சது 1915 அவர் பதிப்பித்தாலும் 2025 இது மறுபதிப்பு செஞ்சிடும். அப்போ 1919 நம்ம கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய அப்போ கல்லூரியாக மாறிச்சு. இஸ்லாமிய பள்ளி இப்போ கல்லூரியாக மாறின பிறகு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி முதல் தமிழ் பேராசிரியராக இவர் பணியாற்ற தொடங்கினார். இதுதான் இவருடைய வரலாறு. ஆகையால் சௌரி பெருமாள் அரங்கனுக்கு 100ஆண்டு விழா நம்ம கொண்டாடணும். அப்போது நம்முடைய முஸ்லீம் கல்லூரி மேலாள் பொதுச் செயலர் சி கைசர் அந்த இந்த நூலை வெளியிட்டு அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துரை வழங்கினாங்க. இந்த நூலை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஒரே ஒரு எழுத்தோடு நம்மளால் படிக்க முடியாது, ஒரே ஒரு பாட்டு கூட நம்மளால் வந்து விளக்க சொல்ல முடியாது. படித்தாதான் ஒரே அப்படியே கையால் எழுதிக்கிறாரு. எனக்கு செய்த யாரெல்லாம் ஒருத்தரை கூட அவர் விடலை. ஒரு சின்ன பையன் ஒரு ரூபா கொடுத்தாரு கூட அதை கூட இதில் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம கல்லூரியில் அவர் முதல் தமிழ்துறை பேராசிரியராகவும் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அதே போல் யார் யார் உதவி செஞ்சாங்களோ அதையெல்லாம் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. குறிப்பாக நம்முடைய நான் வந்து திருப்பத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு தடவை போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டார், இது மாதிரி சௌரி பெருமானாரங்கள் வந்து உங்கள் கல்லூரி தான் பணியாற்றினாரா, உங்களுடைய தமிழ்துறை தலைவரானா? ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அப்போ இந்த நூலை வந்து அனுப்பி வச்சேன். அவர் படித்து பார்த்து சொன்னார், இந்த நூலை வந்து யாராவது ஒரு எம்ஃபில் அல்லது பிஹெச்டி பண்ண முடியுமான்னா கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஒரு நிரடலாக இருக்கக்கூடிய பாடல் தான். ஆனால் செய்யலாம், அது செய்வதற்கான ஏற்பாடு செய்கிறோம். அதே போன்று இந்த நம்ம கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் இந்த வரலாற்று துறை நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கம்
மேலும் இது போன்ற கருத்துக்களை அதாவது இஸ்லாமிய வரலாறுகளை இந்த நூற்றாண்டு கடந்து கூட அந்த வரலாறுகளை ஒரு காலத்தினுடைய குரலாக, காலத்தினுடைய கண்ணாடியாக இந்த கருத்தரங்கம் பிரதிபலிக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் என் துறைத் தலைவர், மேலாள் துணைத்துறைத் தலைவர் அவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருமுறை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது சார் சொன்னது கேட்டிங்கல்ல, குறுந்தொகை வந்து சாதாரண புத்தகம் இல்லை, சங்க இலக்கிய நூல். சங்க இலக்கிய நூல்னா அது வந்து இந்த நூல் இருக்குல்ல, இந்த நூல் வந்து 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல். 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல். பேப்பர் இல்லாத காலத்தில் எழுதப்பட்ட நூல். ஓலைச்சுவடி இருக்குல்ல, அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட நூல். அப்படி ஓலைச்சுவடியா 1800 வருஷமா இருந்துட்டு இருந்த ஒரு நூலை 1915 புத்தக வடிவத்தில் முதல்ல கொண்டு வந்தது இஸ்லாமியா கல்லூரியுடைய முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த காலேஜ் தமிழ் மொழி இருக்கிற வரைக்கும் பேசப்படும். சங்க இலக்கியத்துடைய ஒரு நூலுக்கு, சங்க இலக்கிய 17 மேல்கணக்கு நூலில் ஒரு நூலுக்கு ஓலை வடிவத்தில் இருந்து புத்தக வடிவம் கொடுத்த கல்லூரி இஸ்லாமியா கல்லூரி. அதுல இந்த நூலுக்கு 1 மாசம் சம்பளம் கொடுத்த நபர் இந்த வாணியம்பாடி இஸ்லாமியா கல்வி சங்கத்தோட இஸ்லாமியா ஆண்கள் பள்ளி இருக்கு இல்லையா, இஸ்லாமியா பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அன்னைக்கு அதுக்கு பேர் வந்து மதரசாயே இஸ்லாமியா. அதனுடைய முதல் ஹெட் மாஸ்டர் இப்ராஹிம் குரேஷி சாப். நமக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், இப்ராஹிம் குரேஷி சாப் வந்து இன்னைக்கு அவருடைய புகைப்படம் கூட இங்கே இல்லை. சிதம்பரம் போனவங்க, சிதம்பரத்துக்கு யாருன்னா போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அம்ஜத் பாபு சாப் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து சிதம்பரத்தில் கேப்டன் கமால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, அண்ணாமலை நகரில் இருக்காங்க. அவருடைய மாமனார் தான் இப்ராஹிம் குரேஷி சாப். கேப்டன் கமால் சாபுடைய வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா முதல் என்ட்ரன்ஸில் இப்ராஹிம் குரேஷி சாபுடைய ஒரு பெரிய போர்ட்ரைட் ஒன்று இருக்குது. நமக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த போர்ட்ரைட்டை எப்படியாவது புகைப்படம் எடுத்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் அது முடியாமல் ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா நான் நேரடியாக சென்னைக்கு போகணும், நேரடியாக சிதம்பரத்துக்கு போகணும், அது முடியல. அண்டு கேப்டன் கமால் சாபுக்கு வந்து இப்போ வந்து 80 வயதாகுது. ஸோ அது நான் ஃபோன் மூலமாக கூட அவர்கிட்ட இருந்து அப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியல. அது பட் அங்கே போனோன்னா இப்ராஹிம் குரேஷி சாபுடைய இந்த புத்தகத்துக்கு கொடை கொடுத்த 1 மாதம் சம்பளம் கொடுத்த இப்ராஹிம் குரேஷி சாப், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் மதரசா இஸ்லாமியா, அவருடைய புகைப்படம் இருக்குது. நம்ம அதை எப்படியாவது இங்கே இஸ்லாமியா கல்லூரிக்கு மீண்டும் கொண்டு வந்துடணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம், ஆவல். Now the next paper will be presented by Dr. Sheikh Khadar Nawaz Sir, Vice Principal, Accelerating Growth of English Department. The title of the paper is Accelerating the Growth of English Department. I request
Good afternoon again. Now time is 1 p.m. I think pictures can work perfectly. Before I go with my presentation, I sincerely thank the Department of History for selecting our article, because this article is neither on the track or off the track, but it is traveling. The objective of this presentation to find a sentence in that mega volume which History Department is going to publish very soon. Welcome to the Department of English. The pioneers of our department, and our English department takes much pride and prestige in announcing that Janab A. Habibur Rahman Sahib headed this institution between 1986 to 1996. Thank you so much. In 2010, the department witnessed an exponential growth. The reason is that we had our association with the American officials and the autonomy status. Before 2010, we could write letters, hardly 2 or 3 sentences, but the autonomous made us to write textbook. Autonomous has explored us. It has brought out the inner talent of our department, and we have become experts in writing textbooks and other books as well. Since 2010 till the arrival of Tanshi, for each and every semester, we published our own textbook without any repetition. Thank you so much. And through Access program, 600 students have benefited, and we have taken some students to listen to the speech of Secretary of State Ms. Hillary Clinton at Anna Century Library. So that's a privilege that is given to our institution. And till date, the American officials who have visited our campus, whenever they visit our campus, they feel at home. You can see them. You can see their guards standing or waiting for them or guarding them some 50 meters away from the personalities who have visited our campus. If you want to meet them today, yes, of course you can meet them, but you can see them, you can interact them while they are behind the bulletproof glasses. So we have a list. So whatever that we have received, the Department of English has received, and in turn we give it back to our students. The modern way of teaching, how this language can be easily implemented, how it can be taught, not taught, but how to make them to catch that language. It's not teaching, but how to catch that language. That's different. Taught and caught are two different words. So usually people teach
but never teach them to perceive that, and we have learned that art of teaching through these officials. And we have also worked with NGOs, UK NGOs, and I have listed the dates. So invited professors from VIT. So gradually we have gained our strength in increasing moving from teaching to research, from research to patents. So outcomes of mentoring, 2 of our students have cleared SET and NET. And many of them, they are in government services. 2 of our students from computer science department, they got an opportunity to stay in US for 1 year for the study. So we do have international recognitions. We have published books. US visit by our teachers. So as I said that we have moved from research to patents. Now we are working on a working model. So it's one step ahead than registering the patents. Thank you so much for your time. Thank you. Thanks for the opportunity. We have one more paper in the formal session, and with that we will end the formal session. We will have lunch. We invite all the guests to take part in the lunch. We will be very happy if all of you join us for lunch arranged in room number 309. And after lunch, we have the afternoon session. In the afternoon session, there are papers regarding 100 years of Islamiah College. I speak on a brief history of Islamiah College. Then there is a paper on establishment of BAE society. There is a paper on genesis of Islamiah College. There is a paper on Dr. Major Sahab. So we would request all our guests to be with us till conclusion of this session. And the students also, we request you that after lunch, you please come back to multimedia hall. Thank you. I hand over the mic to Fahim. Now I request Dr. N. Abdul Latif sir to present his paper on growth and development of digital resources and services of Central Library. Assalamu alaikum. Good afternoon to one and all. Most respected members of the Vaniyambadi Muslim Educational Society and respected professors, delegates from the other institutions, my dear students. First of all, I would like to thank the Department of History for giving me this opportunity to present my paper on growth and development of digital resources and services of the Central Library. தம்பி கொஞ்சம் few minutes முடிச்சிடுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சுட இருக்குது உங்களுக்கு. வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு, டிஜிட்டலைஸ் பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒரு few minutes லிசன், நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே,
As you know, the library is established in 1919. Formative years of the college. Library is the heart of every educational institution. இதே துடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கல்லூரி ஒரு நிறுவனத்துக்கு வந்து லைப்ரரி வந்து ஹார்ட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். The rapid advancement of technology, libraries must continuously evolve and upgrade their services to meet the changing needs and the expectation of readers. நான் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் லைப்ரரி சிஸ்டம்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிருச்சு லைப்ரரி. ஏஐ, ஏஎஸ்ஐ, ஏஜிஐ வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ லைப்ரரி அதனுடைய நம்ம இஸ்லாமியா கல்லூரி லைப்ரரி ஸ்டார்டட் 1919. சார் எனக்கு 100 இயர்ஸ் லைப்ரரியினுடைய growth and development வேணும் சார் அப்படின்னு சார் கேட்டாரு. It will take time சார். எனக்கு இப்போ 10 minutes தான் கொடுத்துருக்குறாங்க வெறும் இந்த ரிசோர்சஸ் பற்றி பேசுறதுக்கு. நான் 100 இயர்ஸோட கலெக்ட் பண்ணி டேட்டா நான் கொடுத்தேனாக்கா அது நான் ஃபுல் டே நானே செமினார் நடத்தணும் அதுக்கு. ஸோ நான் பர்டிகுலர்லி ஐ ஆம் ஹைலைட்டிங் தி எலக்ட்ரானிக் ரிசோர்சஸ், digital infrastructure of our library. Okay. An overview of library. 1919, from formative years of the institution standards as a pillar of academic excellence and intellectual heritage, with a rich collection of 86,000 of books, more than that we have. As per the March data, March 31st, 2024 data, 25 data. Okay. So next, the fully computerized library and open access system, Wi-Fi enabled library. There are 900 theses and dissertations we have fully documented and scanned and uploaded in the one of the portal space. I will explain you next slide, following slides. Okay. So this is the system of the library that previously it is a card system, cataloging card system la நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். முதல்ல லைப்ரரி போனீங்கன்னாக்கா இந்த செட் பாருங்க, பிஃபோர் 2008 லைப்ரரியோட கார்ட் சிஸ்டம் இந்த மாடல்ல தான் கேட்டலாகிங். ஒரு புக் எடுக்கணும் அப்படின்னா 1 lakh books we have. போய் எப்படி எடுக்கிறது? ஒரு டைட்டில் இருக்கு, பயோகெமிஸ்ட்ரி சாட்டர்ஜிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின புக்கு. அது எப்படி எடுப்பீங்க? அந்த கார்ட் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆத்தர் வைஸ், ஆத்தர் வந்து சாட்டர்ஜி, டைட்டில் பயோகெமிஸ்ட்ரி, சப்ஜெக்ட் அதுல வந்து சப்ஜெக்ட்லையும் பயோகெமிஸ்ட்ரின்னு காமிக்கும். ஸோ ஒவ்வொரு கார்டா சேர்ச் பண்ணணும். அதுக்கு இட் வில் டேக் half an hour. Now after 2008 we have installed one of the software, sold software for university libraries from the UGC, recommended software. After the software installed, we have a organized system, online public access catalog. அந்த கேட்டலாக வச்சு நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் லொகேஷன்ல புக்கு எந்த ரேக்ல எந்த லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் காமிச்சிடும். நீங்க அந்த ரோல 14 rows we have. நீங்க வந்திருப்பீங்க லைப்ரரிக்கு. there are 14 rows of library. எக்ஸாக்ட் லொகேஷன்ல போய் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. சோ அந்த ஒரு டு சேவ் த டைம் ஆஃப் த ரீடர், அக்கார்டிங் டு எஸ்.ஆர். ரங்கநாதன், ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ், அவருடைய லா என்ன சொல்லுதுன்னா சேவ் த டைம் ஆஃப் த ரீடர். ஃபோர்த் லா, 5 laws எழுதி இருக்கிறாரு. அதுல ஃபோர்த் லா அண்ட் ஃபிஃப்த் லா தான் இங்க அப்ளை ஆகுது. டு சேவ் த டைம் ஆஃப் த ரீடர் அண்ட் லைப்ரரி இஸ் எ growing organism. அது வந்து டெவலப் ஆகிட்டே போகும். லைப்ரரி வந்து அப்படி ஸ்டாண்டர்டா இருக்காது. புக்ஸ், அதர் கலெக்ஷன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டே போகும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒபாக்ல இருக்கிறோம். சார் பாருங்க சர்ச் பண்றாரு அந்த புக்ஸ், அவருடைய புக்ஸ் எதுல எந்த செக்ஷன்ல இருக்கு அப்படிங்கறது. அதுக்காக தான் இந்த ஒபாக் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுல வந்து எந்த புக்கு எதுல எந்த ரேக்ல இருக்குங்கிறத சர்ச் பண்ணி எடுக்கணும். ஓகே. தென் டிஃபரெண்ட்லி ஏபிள் டு யூசர்க்காக ஒரு செப்பரேட் சிஸ்டம் we have allotted. Then barcoded attendance system we have implemented on 2013 onwards. The barcode ID card நீங்க உள்ள காமிச்சிட்டு போறீங்க, வெளியில வரப்போ யூஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டு போறீங்க. உங்களுடைய டைமிங்ஸ் will be recorded. What is the exact time you have utilized in the library? Okay. அதுதான் இந்த சிஸ்டத்துல நம்ம
இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2013ல பார்கோடட் சிஸ்டம் ஆஃப் அட்டெண்டன்ஸ். தென் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆன்லைன் பப்ளிக் அக்சஸ் கேட்டலாகிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ், தீசிஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கிறோம். தென் சர்க்குலேஷன் டீடைல், இஷ்யூ, ரிட்டர்ன், பர்த்டே, எவ்வளவு புக் இஷ்யூ ஆயிருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் ஆயிருக்கு, மெம்பர்ஷிப் டீடைல்ஸ் அண்ட் அக்சஷன் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. தென் டிஜிட்டல் லைப்ரரி இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 2011. இதான் டிஜிட்டல் லைப்ரரி previously. இப்போ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ்லி 12 சிஸ்டம்ஸ் we have provided in this digital library. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் டேட்டா பேசஸ், ஆன்லைன் புக்ஸ், இன்க்ளூட்நெட், டெல்நெட் அப்படிங்கிற ஒரு 2 அமைப்பினுடைய ஜேர்னல்ஸ், தீசிஸ் அண்ட் அதர் சோர்சஸ் ஆஃப் ஆடியோ, வீடியோ புக்ஸ். These are the things comes under one of the platform in digital library. இதில் அக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம். So this is the implemented in our institution from 26/12/2011 இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். UGC-னுடைய one of the portal is a mandatory for the NAC purpose. So இந்த portal வந்து we are subscribing every academic year. So now the government is changed to enlist channels to one house, one nation, one subscription மெத்தட்ல வந்து மாத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம எய்டட் காலேஜுக்கு ஸோ ஃபார் கிராண்ட் கொடுக்கல. ஒன்லி ஃபார் தி கவர்மெண்ட் காலேஜஸ் அக்சஸிங் தி ஒன் ஹவுஸ். நம்ம காலேஜுக்கு வந்து இன்க்ளூட்நெட் என்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மட்டும்தான் அட் பிரசன்ட் we are getting 5,900 அமௌண்ட்டுக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எலக்ட்ரானிக் ஜர்னல்ஸ், புக்ஸ், more than 1 lakh books available. More than 1 lakh books, databases, theses. These are the things that comes under the implement. This is the implement portal. Then developing library network is implemented in 2012. So every year we are paying 13,000 for this platform to subscribing online journals, books. இதுவும் implement மாதிரி தான். Another one platform. More than இதுல வந்து management and engineering related topics and chemistry, biochemistry, biotechnology peoples வந்து ரொம்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். This is the portal of Delnet. Then NPTEL implemented in 2013 National Program on Technology Enhanced Learning. One of the platform is we have lectures from IIT, IISc, Indian Institute of Technology, 7 IITs from India and Indian Institute of Science from Bangalore. These are the reputed institution. அவங்களுடைய reputed professors உடைய lectures, downloaded lectures from 2 terabyte hard diskல நாங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து we have a separate portal in DSpace. ஓகே. இத வந்து நீங்க ஹெட்போன் ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த லைப்ரரியில, விர்ச்சுவல் லைப்ரரியில நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. This is the video lectures from NPTEL. The membership in National Digital Library from 2015. National Digital Library created by the Indian Institute of Technology students, Gorakhpur. This is the Ministry of Education sponsored and created by the Ministry of HRD formerly. Now the Ministry of Education is handling this. இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆடியோ கோர்சஸ், வீடியோ கோர்சஸ், then dissertations, theses of throughout the globe. நம்மளுடைய இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸினுடைய thesis, dissertations, lectures, books, இந்த டேட்டா எல்லாம் இதுல அவைலபிள் இருக்கும். From primary level education to post graduation வரைக்கும் and lifelong நீங்க லேர்ன் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் இந்த பிளாட்ஃபார்ம். இது வந்து நம்ம வந்து 2015ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். and we are the membership at that during that period. நாம தான் first membership in this rural university. Okay.
ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு ஹேண்ட் புக் கொடுத்துருக்குறேன், அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, ஸோ திஸ் த டெமோ டு மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸ் during the inauguration of virtual library. Virtual library இந்த ரவுண்ட் சர்க்கிளில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம். This is the Devaraj, a former vice chairman of the UGC University Grants Commission, who inaugurated the virtual library. The round circle block இருக்குல்ல இங்கே அதில் ஓபன் பண்ணது. Then digitization unit 2014ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதில் தான் இந்த மஷால்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ் and the other rare collection of books, rare documents and question bank. Previous semester உடைய question bank till 2025 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் காப்பி நீ உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன்லேயே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து அவுட் சைட் த கேம்பஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஆன்லைன் கொஸ்டின் பேங்க், ஃபேக்கல்டி பப்ளிகேஷன்ஸ், rare collection of documents and other documents related to the college. So e-books and career guidance, audio lectures, video lectures from the NPTEL National Program Technology downloaded lectures. These are the things எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல நாங்க இந்த ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதுல கொண்டு வந்திருக்கோம். The network gear for the இது இந்த கியர் இந்த 24 போர்ட் கியர்ல இருந்து தான் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் we have provided in the connection. So there each faculty members அவங்களுடைய டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து டி ஸ்பேஸ்ல ஆட் பண்ணிக்கலாம், அவங்களே அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் we have given already and the user name password also given. Okay, this system implemented in 2014. Then this space network link commencement வந்து 16ல இது வந்து லிங்க் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சார் வந்து அப்போ இருந்த செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டன்ட் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சார். This is the portal of the D-Space. I have நான் சொன்ன D-Spaceங்கிற போர்ட்டல் இதுதான் 2016ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இஸ் த ஓபன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் all the department can access and upload their documents, departmental activities, annual reports, quarterly reports, faculty publications, individual articles from the different conference, seminars. These are the things. உங்களுடைய personal profile also you may upload images, video lectures, YouTube lectures also நீங்க வந்து upload பண்ணிக்கலாம். Okay. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி இது வந்து நம்ம 2018ல இருந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். Swayam MOOC courses from September 2018 onwards we have implemented Swayam MOOC course link. So இந்த awareness programs here இப்போ வந்து mandatory for you at least ஒரு MOOC course ஆவது நீங்க பண்ணி ஆகணும். Okay, at least for PhD scholars 2 courses I think. 2 courses is mandatory I think. So these இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 2018லயே நாங்க அவேர்னஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் we have implemented in our college only implemented இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது இஸ்லாமியா கல்லூரி லைப்ரரி மட்டும்ங்கிறத நான் வந்து இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன். Then Swayam Prabha e-learning center inaugurated by the former president of the BME Society on November 2018. The demo, the librarian is giving demonstration on the Swayam Prabha. What is the Swayam Prabha? Is one of the channel 34 education channel. In the channel mobile app la neenga download பண்ணிக்கலாம். Okay, then in the Swayam Prabha channel la there are lectures from throughout the 300 universities in there are recorded video lectures, complete lectures வந்து upload பண்ணிருக்காங்க. Subject wise நீங்க போட்டு for example analytical chemistry, Indian history, South Indian history அப்படின்னு ஒரு
keynote கொடுத்தீங்கனாலே what are the lectures available in this portal ஸ்வயம் பிரபால எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல மொபைல்லேயே நீங்க பார்க்கலாம். ஓகே, apart from that we have a projector in our virtual library. அது ஹெட்ஃபோன் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்கோம், அதுலேயே நீங்க அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, then NPTEL Swayam tie-up program implemented in 2021. NPTEL and Swayam ரெண்டுமே online course platforms. They are providing courses, online courses. They are conducting the exams in all the cities, all the major districts of in India. So previously Swayam is conducting exams only in major cities, but in case of NPTEL Swayam இந்த பாண்டிங்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்லயே இது வந்து மூட் கோர்ஸ்க்கான சாப்டர் கொடுத்துருக்காங்க. We have a local chapter. That one is implemented on 2021. We have recognized as the NPTEL local chapter, Islamiah College. One of the local chapter, yes, Muhammad Nawaz Pasha is the spoke, single point of contact. The computer science professor. So இவர் வந்து NPTEL உடைய ஸ்போக். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்த கோர்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். NPTEL கோர்ஸும் பண்ணலாம், தென் Swayam கோர்ஸ். Both the courses are eligible for you for completion of the degree. Okay. Then upgraded virtual library from 2021 inauguration. In this platform, with the projector, headphone facility, and other extra items are added in this virtual library. Then 2024, one of this kiosk established. Built with plagiarism detection software from 2024. This software is the plagiarism detection. Copyright issue, மற்றவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் என்னோடதுன்னு சொல்றீங்கன்னாக்கா இது காமிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு போட்டு காமிச்சிங்கன்னா நீங்க தீசி சப்மிட் பண்றப்போ இட்ஸ் a mandatory for research scholars to submit the article or thesis before submission in the university. You have to plagiarism check பண்ணி அதனுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். So once you may check it here and submit the copy to the university. அங்கேயும் செக் பண்ணுவாங்க, mandatory தான். But this is the genuine software. நீங்க எங்கே செக் பண்ணீங்கன்னா அங்கே காமிக்காது. So this is the genuine software. Okay. Great things in business are never done by one person. They are done by a team of people. The dynamic team comprising the secretary and correspondent, the principal, and the esteemed management members of the Vaniyambadi Muslim Educational Society has been the driving force behind every accomplishment. Without their unwavering support and guidance, progress would not have been possible. The development of an institution infrastructure rests on three critical pillars: the principal, secretary, correspondent, and financial support. In alignment with the fifth law of library science, the library is a growing organism. The library has to take consistent and innovative efforts to enhance the library services effectively, with a strong focus on sustainable development, which is also a core concern for NAC and other accreditation bodies. The library is actively contributing to the ongoing growth and advancement of library, aligning with the institutional goals and quality benchmarks. Thank you very much for giving me these opportunities. Thank you, Latif sir. So, as I told you, we have completed our the 4-room session. We are now breaking for lunch. After lunch, we will have the session in multimedia hall in our heritage block. So, students, நீங்க கிளம்பலாம். லஞ்ச் முடிச்சிட்டு 2 மணிக்கு அங்க மல்டிமீடியா ஹால் ஹெரிடேஜ் பிளாக்ல மல்டிமீடியா ஹாலுக்கு வந்துடும். ஸோ தேங்க்ஸ். நீங்க கிளம்புங்க, லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே வந்துடுங்க.